இந்த மாலையில் நம்முடைய தியானத்துக்காக எரேமியாவின் புஸ்தகம், எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். For our meditation in this evening, let us turn our Bibles to prophetical book of Jeremiah chapter 31 and verse 3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். The Lord had appeared of old unto me, saying, Yea, I have loved thee with an everlasting love. Therefore with loving kindness have I drawn thee. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு தம்முடைய ஜனத்தோடு பேசும் பொழுது இப்படி சொல்லுகிறார். Our Lord God, when he was speaking with his people through prophet Jeremiah, he was speaking like this. அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், I have loved thee with an everlasting love. ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று பேசுகிறார். He says, therefore with loving kindness have I drawn thee. அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், I have loved thee with an everlasting love. ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். Therefore with loving kindness have I drawn thee, he says. அருமையானவர்களே, தேவன் அன்பாக இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Beloved, we know God is love. தம்முடைய தாசனாகிய மோசே தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார். When Moses was blessing the people of God, he blessed them like this. கர்த்தருடைய தாசனாகிய மோசே ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் என்று சொல்லுகிறார். Servant of God Moses speaks to his people like this. Really God loves this people. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு கூட தேவன் ஜனங்களை சிநேகிக்கிறார். Not only that day, even today our Lord God loves his people. ஆண்டவராகிய இயேசு கூட இந்த பூமியில் வந்த பொழுது இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய சீஷர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். Even our Lord Jesus Christ, while he was on this earth, he loved his disciples and he loved them till the uttermost. ஆரம்பத்தில் தம்முடைய சீஷர்களிடத்தில் அவர் எவ்வளவாக்கு அன்பு வைத்தாரோ அதில் எவ்வளவேனும் குறையாமல் முடிவு பரியந்தமாக சீஷர்களிடத்திலே அவர் அன்பு வைத்தார். The love which he had upon the disciples at the beginning, that love had not shortened and that love had not decreased till the end. தேவன் இன்றைக்கும் ஜனங்களை சிநேகிக்கிறார். Our God, even today he loves his people. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தார். In the past days he hath left his people to walk upon their own ways. என்றாலும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்பான காலங்களையும் நமக்கு தந்தார். Yet he did good things to us and he showered the blessing, the rain from the heaven. ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இருதயங்களை திருப்திப்படுத்துகிறவர் தேவனே. It is God who satisfies the heart of a man with the bread and the things of this world. அவர் இருக்கிறார் என்றும் அவர் இன்னும் ஜனங்களை நேசிக்கிறார் என்றும் அவர் தமது சாட்சியை விளங்க பண்ணிக் கொண்டிருக்கிறார். And he is revealing his witness, testimony that he is there and he loves his people. இன்றைக்கும் நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர் தேவன்தான். Even today it is God who gives us breath upon our nostrils. நாம் இந்த பூமியிலே மட்டுமல்ல நித்தியத்தில் அனுபவிக்கும்படியாக சகல நன்மைகளையும் அவர் நமக்காக ஆயத்தமாக்கியிருக்கிறார். Not only in this earth, for us to experience and enjoy all the blessings and goodness in the heaven, God has prepared everything for us. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. All the goodness and the things that are found in the world have come down from the Lord of the God of lights. சிறிய பெரிய எந்த நன்மையானாலும் அது தேவனிடத்திலிருந்து மட்டுமே இறங்கி வருகிறது. All good and small things have come down from the Lord. அவர் சகல நன்மைகளுக்கும் ஊற்றாக உறைவிடமாக இருக்கிறார். He is the springer, fountain of all goodness. நாம் குறைவுள்ள ஜனங்கள். We are people who lack. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாமல்
நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல் அவர் நம்மேல் இன்றைக்கும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். He did not do according to our sins and the iniquities, but he is merciful upon us even today. சங்கீதக்காரன் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொல்லுகிறார். Psalmist says like this in one incident. 77ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே அவன் சொல்லும் பொழுது, இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் இருக்கிற வருஷங்களை நினைவு கூறுவேன் என்று சொல்லுகிறார். He says, and I said, this is my infirmity, but I will remember the years of the right hand of the Most High. மனுஷன் தன்னுடைய பலவீனத்தினாலே தேவனுடைய அன்பை சந்தேகிக்கிறார். Because of his weakness, man is doubting the love of God. மனுஷன் தன்னுடைய பலவீனத்தினாலே தேவனுடைய அன்பை ருசிக்க தவறி போகிறார். Because of his weakness, man fails to taste the love of God. சங்கீதக்காரன் சொல்லுகிறது என்ன? What does Psalmist say? ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறார். And he is asking a question, whether God has pushed us forevermore. 77ஆம் சங்கீதம் 7 to 9 வரை அந்த வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். And Psalm 77 verses 7 onwards we can see those words. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிட்டாரோ? Will the Lord cast off forever? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? And will he be no more favorable to us? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? Is his mercy clean gone forever? வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? That his promise failed forevermore. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? Had God forgotten to be gracious? கோபத்திலே தமது உருக்கமான இரக்கத்தை அடைத்துக் கொண்டாரோ? Hath he in anger shut up his tender mercies? ஆம், தன்னுடைய பலவீனத்திலே அவன் கடந்து போனதான சோதனையிலே தேவனுடைய அன்பை சந்தேகித்து கூறுகிறதான வார்த்தைகள் இவை. In his trials, in his pain, he doubted the love of God and he told all these words. மனுஷன் கடந்து போகிறதான சோதனை பரீட்சை வேளையிலே இன்றைக்கு கூட தேவனுடைய அன்பை சந்தேகிக்கிறார். In all the weaknesses and in all the afflictions through which when man passes through, he doubts the love of God. ஆனாலும் தேவன் ஜனங்களை சிநேகிக்கிறார். Yet our God loves his people. நம்முடைய பலவீனத்தில் அவருடைய அன்பை நாம் சந்தேகப்பட்டாலும் அந்த அன்பு மாறாததாக இருக்கிறது. Even in our weakness, when we doubt his love, but his love is unchanging for us. சங்கீதக்காரன் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ஆண்டவர் இவ்விதமாக பதில் கூறுகிறார். For all the questions which psalmist rose, God gives reply like this. தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட ஜனங்களை அவர் தள்ளிவிடவில்லை என்று சொல்லுகிறார். And the people of God whom God had predestinated, God says, I have not pushed them off. தயை செய்யும் காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். And he says there is a time is appointed for the people of God to get favor from me. தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்று சொல்லுகிறார். And he says by the tender mercies he will come down upon them. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லுகிறார். And he says God is almighty to fulfill his promise. என்னுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று அவர் சொல்லுகிறார். And he says there is no end for my mercy. நான் உருக்கமாக இறங்குவேன் என்று சொல்லுகிறார். And God says I will have mercy upon them. நம்முடைய பலவீனத்திலே தேவனுடைய அன்பை நாம் சந்தேகப்பட்டாலும் தேவன் நம்மை நேசிக்கிறதை உறுதிப்படுத்துகிறார். Even if we doubt in our weakness the love of God, but God is revealing his sure love upon us. அவர் அநாதி சிநேகத்தினால் இன்றைக்கும் நம்மை சிநேகிக்கிறார். Even today he is loving us with his everlasting love. எவ்விதத்திலேயும் மனுஷன் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று தம்முடைய காருண்யத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். And he wants the man to be with him. However, for that he is revealing his love. நாம் அவருடைய அன்பை ருசித்து அந்த அன்பின் நிமித்தமாக அவரண்டில வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And he desires that we should taste his love and we should come close to him. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை கட்டி இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். He says by the cords of love I draw man unto him. அவருடைய அன்பு அநாதியானது. Yes, his love is everlasting. அவருடைய அன்பு மாறாதது. Yes, his love is unchanging. இன்றைக்கு அவர் நம்மை நேசிக்கிறார் அருமையானவர்களே. Beloved, even today he loves us. இப்படி தேவன் அன்புள்ளவராக நன்மை செய்கிறவராக நல்லவராக இருந்து சகல நன்மைகளை நமக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். Like this, as a loving God, as a God who does good things unto us, he is unchanging and he is doing good things to us. வேதம் இப்படி சொன்னாலும் அவருடைய நன்மைகளை அனுபவிக்க முடியாதபடி மனுஷன் தடுமாறுகிறார். Though Bible says like this, man is failing to experience and enjoy the good things from the Lord. சோதனைகளிலும்
பரீட்சைகளிலும் வியாதிகளிலும் வறுமைகளிலும் கடன் பாரங்களிலும் கடந்து போகும்போது மனுஷன் தேவன் ஒருவர் இருப்பாரானால் எனக்கு இப்படி சம்பவிப்பான் ஏன் என்று கேள்வி கேட்கிறார். In trials and afflictions and the problems of debts and worries, when he passes through, he is asking a question: if there is a God for me, why should I face all these things? வேதாகமத்திலே ஒரு மனுஷன் இப்படி கேட்கிறார். In the Bible, one man asks like this: எங்களுடைய முற்பிதாக்கள் தேவனை குறித்து இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாரே, அவர் எங்களோடு கூட இருப்பாரானால் எங்களுக்கு இப்படி சம்பவிப்பான் ஏன் என்று கேட்கிறார். He is asking, our forefathers has told like this that God will be with us. If it be so, why all these things are coming to us? ஆம், அருமையானவர்களே, தேவனுடைய அன்பையும் அவருடைய நன்மையையும் அவருடைய நல்ல ஈவுகளையும் மனுஷன் அனுபவிக்க கூடாதபடிக்கு தடையாயிருப்பது மனுஷனுக்குள்ளே காணப்படுகிறதான பாவம்தான். Yes, beloved, the sin that is found in the man is found as an obstacle and hindrance for man to experience and enjoy the goodness, good gifts from the Lord. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. In Jeremiah chapter 5 verse 25, word of God says like this: உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது. உங்களுடைய அக்கிரமங்கள் இவைகளை உங்களுக்கு விலக்கி உங்களுடைய பாவங்கள் நன்மையை வரகொட்டாதபடிக்கு தடை செய்கிறது என்று நாம் படிக்கிறோம். Your iniquities have turned away these things and your sins have withheld good things from you. மனுஷனுக்குள் காணப்படுகிறதான பாவங்களும் அக்கிரமங்களும் தேவனுடைய நன்மைகளை மனுஷன் அனுபவிக்க கூடாதபடிக்கு தொடர்ந்து தடை செய்கிறதாக இருக்கிறது. The iniquities and the sins that are found in the life of a man is continually hindering the good things from the Lord. இன்றைக்கு பாவம் என்று சொன்னாலே அநேகர் பாவம் என்றால் என்ன என்று தான் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார். And many are asking a question like this: what is called a sin? மனுஷனுடைய இருதயம், அவனுடைய மனசாட்சி பாவத்தை பற்றியதான உணர்வு அற்று போயிருக்கிறது. The heart of a man and the conscience of a man have lost the understanding of sin. ஒரு சகோதரனுக்கு ஒரு பாஸ்டர் சுவிசேஷம் சொன்னார். A pastor preached gospel unto a man. அப்பொழுது பாவத்தை குறித்து அவரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது, பாஸ்டர், என்னிடத்திலே அப்படி பெரிய பாவம் ஒன்றும் இல்லை, இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். When pastor was speaking about the sin to that brother, he replied like this: Pastor, I don't feel that there is such a kind of sin in me. பாஸ்டர் வேதாகமத்தை திறந்து வேதத்தின் 3 வேத பகுதிகளை வாசித்து காட்டினார். Pastor opened his Bible and he put 3 Bible words before him. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம். In 1 Corinthians chapter 6 verses 9 and 10 we read: அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? Doers of iniquity will not enter into the kingdom of God. வஞ்சிக்கப்படாதிருங்கள். Be not deceived. வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபசாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. Neither fornicators, nor idolaters, nor adulterers, nor effeminate, nor abusers of themselves with mankind, nor thieves, nor covetous, nor drunkards, nor revilers, nor extortioners shall inherit the kingdom of God. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 19-21 வசனங்களை வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. Galatians chapter 5 verses 19 to 21 we read like this: Now the works of the flesh are manifest. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. Which are these? Adultery, fornication, uncleanness, lasciviousness, idolatry, witchcraft, hatred, variance, emulations, wrath, strife, seditions, heresies, envyings, murders, drunkenness, revilings and such like. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று சொல்கிறார். And those do such things shall not inherit the kingdom of God, he says. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், In Revelation chapter 21 and verse 8, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொள்ளைப்பாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். But the fearful and unbelieving and the abominable and murderers and whoremongers and sorcerers and idolaters and all liars shall have their part in the lake which burneth with fire and brimstone, which is the second death. இந்த 3 வேத பகுதிகளையும் இவ்விதமாக பாஸ்டர் வாசித்து காட்டின பொழுது அந்த சகோதரர் சொன்னார்,
பாஸ்டர் இதிலே ஒரு சிலதை தவிர மற்ற எல்லாவற்றையும் நான் செய்திருக்கிறேன், நான் ஒரு பெரிய பாவி என்று சொன்னார். When pastor read these 3 portions from the Bible and he replied like this, pastor, all the sins I have done, he told. ஆம், தேவனிடத்திலே மனுஷன் வரும்பொழுது மனுஷன் தன்னுடைய பாவத்தை அறியக்கூடியவனாக இருக்கிறார். When man is coming unto God, he is able to understand his sins. அருமையானவர்களே, பாவம் ஒரு கொடிய பொல்லாத விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. Beloved, sin is filled with a cruel poison. பாவம் ஒரு மனுஷனை நிந்தைக்கும் வெட்கத்துக்குள்ளாக்கி விடக்கூடியதாக இருக்கிறது. Sin will take a man to reproach and shame. அதனால்தான் ஞானியாகிய சாலமோன் இப்படி சொல்லுகிறார். That is why the wise man Solomon says like this. பாவமோ எந்த மனுஷனுக்கும் இகழ்ச்சி என்று சொல்லுகிறார். Sin will bring a shame to any man. பாவமோ எந்த மனுஷனுக்கும் நிந்தை, அவமானம், வெட்கம் என்று சொல்லுகிறார். Sin will bring shame, reproach unto any man, he says. யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். Through prophet Joel, Lord says to his people like this, my people shall never be ashamed. யோவேல் 2:26 இப்படி வாசிக்கிறோம். We read like this in Joel chapter 2 verse 26. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. My people shall never be shamed. பிலிப்பியர் 1:20 வாசிக்கிறோம், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பரிசுத்த பவுல் தம்மை குறித்து சொல்லுகிறார். Philippians chapter 1 verse 20, St. Paul speaks about himself like this, that I will never be ashamed. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். He says, I will never be put to shame. ஆனால் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, But when we come to the book of Daniel chapter 9 verse 28, ஆம், அந்நிய தேசத்திலே அடிமைப்பட்டு தேவனை நோக்கி மன்றாடினதான மன்றாட்டு ஜெபத்திலே தானியேல் இப்படி சொல்லுகிறார். in the prayer from the strange land in which they had been captivated, Daniel prays like this. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். Lord, we have committed sin against thee. நாங்களும் எங்களுடைய ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்களுடைய ஜனங்களும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று சொல்லுகிறார். We, our king and all our people had committed sin against thee, Lord. எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம். And our kings, our princes and all our elders have committed sin against thee. நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினாலே நாங்கள் வெட்கத்துக்குரியவர்களாக மாறி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். Because we have sinned against thee, we have been brought to shame in our life. ஆம், தேவனுடைய ஜனங்கள் ஆனாலும் கூட அவருக்கு விரோதமான பாவத்தை என்றைக்கு செய்கிறோமோ அன்றைக்கு வெட்கத்துக்குரியவர்களாக போய்விடுவோம். Yes, even we are the people of God, but when we sin against God, we will be put to reproach and shame. இன்றைக்கும் பாவமானது கனத்துக்குரிய மனுஷரை வெட்கத்துக்குரியதாக, அவமானத்துக்கு நிந்தைக்குரியவர்களாக மாற்றி விடுகிறது. Even today, the sin is making a honorable man to face dishonor in this world. தேவன் நல்லவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார் என்றாலும் அவருடைய நன்மையை மனுஷன் அனுபவிக்க முடியாதபடிக்கு மனுஷனுக்குள் காணப்படுகிற பாவம் பெரிய தடையா இருக்கிறது. Our God is good, doing good, and he is found as a loving God, but the sin that is found in the life of a man hinders God to do good things in his life. ஏற்கனவே நான் சொன்னது போல நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறது, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. As already I told you, all the good things are coming down from the God of lights. ஆம், அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக வாசல் திறந்தே இருக்கிறது. That we may receive such good things, that door is open. தேவனுடைய நன்மைகளை, ஈவுகளை, ஆசீர்வாதங்களை, சுகத்தை, விடுதலையை பெற்று அனுபவிக்கும்படியாக இன்றைக்கும் வாசல் திறந்தே இருக்கிறது. That we may receive and experience and enjoy the good things and the blessings from God and the healing from God. Even today that door is opened. அந்த வாசல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. That door, that gate is Jesus. நானே வாசல் என்றவர் சொல்லியிருக்கிறார். And he has told like this, that I am the door. தேவனுடைய நன்மைகளை, ஈவுகளை, ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்காக ஒரு வழி இருக்குமானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். That we may receive and experience and enjoy the good things from the Lord. If there is a way, that way is the Lord Jesus Christ alone. இந்த பூமியில் மாத்திரமல்ல, இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையில் கூட தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை மனுஷன் பெற்று அனுபவிக்கும்படியாக தேவன் வைத்திருக்கிறதான ஒரே வழி
ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. Not only in this world, but in the world to come, to experience and enjoy all the goodnesses. The only way which have been kept for us is the Lord Jesus Christ. ஆனால் இன்றைக்கு மனுஷனுக்குள் இருக்கிறதான பாவமானது அந்த வழியை அறியக்கூடாதபடிக்கு அவனை தடுமாறச் செய்கிறது. Yet the sin that is found in the man makes him to stumble, that he cannot know the way that is kept for him. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் அந்த வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். In Genesis chapter 19 and verse 11 we read like this. நன்மை செய்யும்படியாய் லோத்தை தேடி போனதான 2 தூதர்களை நாம் அங்கே படிக்கிறோம். And we could see 2 angels who came there to do goodness unto Lot. அந்த லோத்து கொண்ட வீட்டாருக்கும் தீமை செய்யும்படியாக சோதோம் பட்டணத்தார் கூடி வந்தார்கள். And the people of the city of Sodom came against the Lot and against this house. தீமை செய்கிறவர்கள் தீமை செய்யக்கூடாதபடிக்கு தேவ தூதர்கள் சோதோம் மனுஷர் மேல் குருட்டாட்டத்தை வரப்பண்ணினார்கள். That the doers of evil, that they may not do any evil to this family, the angels brought blindness to them. லோத்துக்கு தீங்கு செய்யும்படியாக அந்த வீட்டு வாசலண்டையிலே கூடியிருந்ததான திரளான அந்த மனுஷர்கள் லோத்தின் வீட்டு வாசலை தேடுகிறார்கள். The men who came against Lot to do evil unto him, now they have become blind and they are seeking the door of Lot. வாசலை தேடுகிறார்கள். They are searching for the door of the house. வாசல் பக்கத்துல தான் இருக்கிறது. The door is just beside. ஆனால் அவர்களோ குருட்டாட்டம் உள்ளவர்களாக மதி மயங்கினவர்களாக இருக்கிறபடியினாலே மனக்குருடு அவர்களை பிடித்திருக்கிறபடியினாலே வாசல் தெரியாதபடி அவர்கள் தடுமாறுகிறார்கள். But because they had been blinded in their mind, they now search for the door. வாசலை தேடி 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 அலுத்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Word of God says they wearied themselves to find the door. பாவத்தை விட முடியாமலும் பாவத்தின் மேல வாஞ்சையும் விருப்பம் உள்ளவனாக பாவத்தை நேசிக்கிறதான எந்த மனுஷனும் இன்றைக்கு இப்பொழுது கூட அப்படியே இந்த வாசலை தேடி அலுத்து போகிறார். Even now the man who is searching for a sin and the man who is going behind the sin, he is wearied to find the door. உலகத்தையும் உலகத்தில் இருக்கிறதான ஆசை இச்சைகளையும் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் நேசித்து பாவத்தை நேசித்து வாழ்கிறதான மனுஷன் மெய்யான வாசலை தெரியாமல் அவன் தேடி தேடி அலுத்து போகிறான். Man who is going behind the sin, man who is having a desire to enjoy the sin, he is wearied in searching for a door. ஆம், வாசலை தெரியாமல் அலுத்து போகிறது மட்டுமல்ல, இந்த வாசலை அது கெட்ட வாசல் என்றும் அந்த வாசலை நிந்திக்கிறவர்களாக அந்த வாசலுக்கு விரோதமாய் பேசக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார். And not only getting wearied, but they started to speak against this door. They will say like this is a bad door, and they will go away from this door. நன்மை அனுபவிக்க முடியாத மனுஷன் வாசலை தெரியாமல் தேடி தேடி அலுத்து போயிருக்கிறார். And the man who is not able to find the good things, he is now wearied in searching the door. இப்படிப்பட்டதான பாவத்தினால் குருட்டாட்டமான மனுஷனை அவனுடைய கண்களை திறந்து வாசலை வழியை காட்டிக் கொடுக்கும்படியாக தான் சுவிசேஷம் பூமியிலே பிரசங்கிக்கப்படுகிறது. That is why the gospel is preached in this world today, that the people may find out this door. மனுஷன் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக இம்மையிலும் மறுமையிலும் தேவன் ஆயத்தமாக்கியிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியான ஒரே வழி வாசல் இயேசு என்பதை அறிவிக்கும்படியாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. That is why gospel is preached even today, that you may find and know Lord Jesus Christ is the only way and the door, that you may experience and enjoy all the goodness from heaven. மார்க்க வைராக்கியம் போன்றதான ஒரு மனுஷனை தேவன் சந்தித்தார். God met a man who was having a very great zeal in his religion. சவுல் என்னப்பட்டதான ஒரு மனுஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்தார். Lord Jesus Christ met a man named Saul. அவன் தன்னுடைய மார்க்கத்திலே மிகவும் வைராக்கியம் உள்ளவனாய் காணப்பட்டான். He was very zealous in his religion. இந்த மெய்யான வழியை அறியாதவனாக வாசலை அறியாதவனாக தேடி அலுத்து போனவனாக காணப்பட்ட ஒரு மனுஷன். And he was a man wearied in searching find this real great door. அசரீரியான சத்தத்தை கேட்டான். ஒரு பெரிய ஒளி அவன் மேல் வீசிட்டு அந்த ஒளி நிமித்தமாய் கண் பார்வை இழந்தவனாக அவன் கீழே குதிரையிலிருந்து கீழே விழுந்தான். He got a voice out of the heaven and a great light met him. Because of that he became blind and he fell down from his horse. தரையிலே விழுந்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். Falling down upon the floor, he is asking, Lord, who are you? அவன் ஆண்டவரை தான் தேடிக் கொண்டிருந்தான், அவருக்கு தான் தொண்டு செய்து கொண்டிருந்தான், அவர் பேர்ல தான் வைராக்கியமாக இருந்தான். இப்பொழுதுதான்
ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். He was searching for the Lord and he was doing many zealous things only for the Lord. But now he is asking a question, Lord, who are you? மெய்யான ஒளி உங்கள் மேல் வரும் பொழுது அந்த மெய்யான ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். When the true light comes upon you, you will understand the அந்த true ஒளி God. மாத்திரம்தான் மனுஷனுடைய கண்களை திறக்கும். That only true light will open the blindness of man. இயேசுவாகிய அந்த ஒளி ஒரு மனுஷன் மேல் வீசும் பொழுது மனுஷனுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். When the light of Jesus Christ falls upon a man, the blinded eyes of a man will be opened. அந்த மனுஷன் இயேசுவை ஆண்டவர் என்று அறிந்து கொண்டார். That man came to know that Jesus is the Lord. நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்டார். And he asked unto the Lord, what thou wilt do to me? அதை வெளிப்படுத்தி கொடுப்பதற்காக பூமியிலே தேவ மனுஷர்கள் இருக்கிறார் என்று இயேசு அவனை வழி நடத்தினார். Jesus guided him saying like this, there are people for you to proclaim the gospel. தேவ மனுஷனை அவன் சந்தித்த போது, when he met the man of God, தேவ மனுஷன் மேல் கைகளை வைத்த போது, when the man of God kept his hands upon him, ஆம் எழுத்தின்படியாகவே குருடான கண்கள் திறக்கப்பட்டது. even literally he got his eyes opened. மட்டுமல்ல அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. Not only the eyes of his inner man also got opened. இயேசுதான் மெய்யான வழி என்பதை அவன் அறிந்து கொண்டான். He understood that Jesus is the true way. எந்த நன்மையை எந்த ஆசீர்வாதத்தை இம்மையிலும் மறுமையிலும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பி தேடிக் கொண்டிருந்தானோ அதற்கு வழி இயேசுவே என்பதை அவன் அறிந்து கொண்டான். The blessings which he was searching out in this earth, he came to understand the only way to receive those blessings is Jesus. அவனை அதிகமாக நேசித்ததான் ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார்? Jesus who loved him Lord, what did he tell to him? நான் உன்னுடைய கண்களை திறப்பதற்கு மட்டுமல்ல, not only to open your eyes, நீ அநேகருடைய கண்களை திறக்கும்படியாய் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். he told, I have chosen you that you may open many eyes. உன்னை கொண்டே உன் மூலமாய் சுவிசேஷத்தை அறிவித்து அநேகருடைய கண்களை திறப்பது எனக்கு சித்தம் என்று சொன்னார். He told, it is my will that I will open many people's eyes through you. அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 26 அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம். That we read in Acts of the Apostles chapter 26 and verse 18. அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். மனுஷனுடைய கண்கள் திறக்கப்படுகிற வேளையிலே அவனுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறதான 4 விதமான ஆசீர்வாதங்களை இங்கே நாம் படித்து கேட்கிறோம். When God is opening the eyes of a man, there are 4 kinds of blessings which God is giving unto him, we read here. இன்றைக்கு கூட தேவ மனுஷர்கள் மூலமாய் அறிவிக்கப்படுகிறதான சுவிசேஷத்தின் மூலமாக மனுஷனுடைய கண்கள் திறக்கப்படுகிற வேளையிலே இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை இன்றைக்கும் பெற்றுக்கொள்ளலாம். Even today when the gospel is preached, that your eyes may be opened, you can also receive these 4 blessings even today. முதலாவதாக, firstly, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு மனுஷனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. that you may receive the forgiveness of sins by the faith upon the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு மனுஷனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. Forgiveness of sins had been kept for man by faith upon Jesus. எந்த பாவம் தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையை தடை செய்ததோ, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடி தடுத்து நிறுத்துகிறதோ, அந்த பாவத்துக்கு பரிகாரத்தை வேதம் சொல்லுகிறது. The sin which stopped the blessings of God, that it may meet you, to get you clear from the sin, God, Bible is giving a counsel. மனுஷன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, when man is receiving forgiveness of sins, பாவ மன்னிப்பை மனுஷன் பெற்றுக்கொள்ளும் போது, when man is getting pardon from his sins, ஆசீர்வாதத்தின் வழியை அவன் தெரிந்து கொள்கிறான். he is choosing or selecting the way of blessing. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு விடுகிறது. His eyes are opened. மெய்யான வழி திறக்கப்பட்டு விடுகிறது. And the real way is also opened. மெய்யான வாசலை அவன் கண்டடைந்து விடுகிறான். He is finding out the true door. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான் என்று சொல்லுகிறது. Word of God says, on the day in which man was created, how much he was blessed. ஆதியாகமம் 3 அதிகாரம் 7 வசனத்திலே நாம் எப்படி வாசிக்கிறோம்? In Genesis chapter 3 verse 7 we read like this. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி
ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். And God Lord had created this man and he put the breath upon his nostrils. அவன் ஜீவாத்துமாவானான். And he became a living soul. அவன் சரீரத்திலே மட்டும் உயிர் உள்ளவனாக அல்ல, அவனுக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா ஜீவாத்துமாவாக மாறிற்று. Not only he was living in his physical body, but there was a soul inside his body. It got life. இன்றைக்கு மனுஷன் சரீரத்தில் இருக்கிறதான உயிருக்காக தான் அதிக கவலைப்படுகிறார். But today man is much worried about this body. எவ்வளவு ஒரு வியாதி வந்தாலும் அதற்காக எவ்வளவு பணத்தையும் செலவிட மனுஷன் ஆயத்தமா இருக்கிறார். Man is ready to spend huge money for his health. இந்த சரீரத்தில் எந்த விதமான நோய்களோ பலவீனங்களோ தாக்கக்கூடாதபடிக்கு இரவும் பகலும் பயிற்சிக்கிறான், பிராக்டிஸ் பண்ற அதிகமான அந்த பயிற்சியை மேற்கொள்கிறார். For day and night he is making many practices and exercises that this body may be free from any sickness. ஆனாலும் இந்த சரீரத்தை விட்டு உயிர் ஒரு நாள் பிரிந்து போகத்தான் வேண்டும். But one day the life has to be separated from this body. இந்த சரீரத்திலே மரித்து போகாதபடிக்கு இந்த சரீரத்திலே என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கக்கூடிய மருந்த மனுஷன் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. Man has not found out the medicine that he may live in this body forever. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, But the word of God says, சரீரத்திலே செத்து போனாலும் இந்த சரீரம் மகிமையான சரீரமாக உயிரோடு எழும்புகிறதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. word of God very clearly speaks about the resurrection of this body even after its death. இந்த சரீரம் அழிந்து போகும்படியாக சிருஷ்டிக்கப்பட்ட சரீரம் அல்ல. This body has not been created for destruction. மனுஷனை தேவன் சிருஷ்டித்த போது அவன் தேவ சாயலாக இருந்தான். When God created the man, he was in the image of God. தேவனை போல ரூபமுடையவனாக இருந்தான். He had the likeness of God. தேவனுடைய அதே மகிமையுடையவனாக இருந்தான். He had the same glory of God. தேவனோடு நெருங்கிய ஐக்கியமுடையவனாக இருந்தான். He had a close communion with God. தேவன் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். God has given them the dominion. சகலவற்றின் மேலும் பூமியில் இருக்கிற அத்தனை எல்லாவற்றின் மேலும் அவனுக்கு ஆளுகையை கொடுத்திருந்தார். And God has given the dominion over all the things of this world. ஒரு பெரிய ராஜாவை போல மனுஷன் இருந்தான். And man was like a great king. தேவன் மனுஷனுக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அருமையானவர்களே ஒரு நிபந்தனையின் பேரில் மாத்திரம். Beloved, all the blessings of the Lord upon man are behind a condition. அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை என்ன? What was the condition given unto him? சிருஷ்டித்ததான அந்த மனுஷனை கொண்டு போய் கர்த்தர் ஏதேன் என்கிற தோட்டத்தில் வைத்திருந்தார். The Lord took this creation and he kept him in the Garden of Eden. அங்கே ஒரு விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று அவர் விலக்கினார். God has made him to come away from the fruit of a particular tree. அது தோட்டத்தின் நடுவில் இருந்த விருட்சம். And that tree was in the midst of the garden. நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம். And that was the fruit of the good and evil. இந்த விருட்சத்தின் கனியை நீ புசியாதே என்று கட்டளையிட்டார். God has commanded him that you should not eat it. ஆம், சாத்தானோ அவனை தூண்டி அதை புசிக்க செய்தான். But Satan provoked him to eat that fruit. மனுஷன் சாத்தானுடைய தூண்டுதலுக்கு ஆளாக்கப்பட்டு கீழ்ப்படிந்து விட்டார். And man obeyed the provoking of Satan and he did that sin. அங்குதான் மனுஷன் தேவனுடைய அன்பை சந்தேகித்தான். Only in that place man doubted the love of God. தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகள் அன்பின் கட்டளை என்பதை அவன் விசுவாசிக்க முடியாதவனாக சந்தேகப்பட்டான். He doubted the commandments of the God, that was love, that he could not believe, but he doubted. தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறதை விட சாத்தானுடைய வார்த்தையை அவன் நேசிக்க ஆரம்பித்து விட்டான். More than believing the words of God, he started to believe. He started to put his trust upon the words of Satan. சாத்தானுடைய வார்த்தையை அவன் நேசித்து எப்பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த கனியை புசித்தானோ அன்றைக்கே அவன் சகல நன்மைகளையும் இழந்து போய்விட்டான். The moment he loved the words of Satan and the moment he obeyed the words of Satan, from that moment he lost all the blessings of நீ God. இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்தார். Lord the God had told him that the day you eat this fruit you shall die. 930 வருஷம் அவன் ஜீவித்தான். He lived for 930 years. உயிரோடு இருந்தான். He lived. ஆனாலும் தேவன் சொன்னதான சாவு சரீரத்தில் அல்ல, அது ஆத்துமாவிலே உண்டாகிவிட்டது. But the death which God had appointed him not in the body but happened in the soul. ஜீவ ஆத்துமா செத்த ஆத்துமாவாய் மாறிவிட்டது. The living soul, but now it is dead. மனுஷன் உயிரோடு இருந்தாலும் ஆத்துமாவிலே செத்தவனாய் போய்விட்டான். Though man was living in his body, he was found dead in his soul. அன்றையிலிருந்து இன்றைய வரையிலேயும் ஆதாமின் சந்ததியாகிய மனக்குலமானது ஆத்துமாவிலே பாவத்தின் நிமித்தமாய் அக்கிரமத்தின் நிமித்தமாய் செத்ததாய் இருக்கிறது. Right from that day onwards,
the people of this world, the seed of Adam, had been found dead in the soul. எபேசியர் 2:1 நாம் படிக்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை என்று In சொல்லுகிறது. Ephesians chapter 2 verse 1 we read like this, you who are dead because of sins and iniquities. அக்கிரமங்களும் பாவங்களும் இன்றைக்கு மனுஷனுடைய ஆத்துமாவை மரணத்துக்குள்ளாக்குகிறது. The trespasses and the sins and the iniquities are making a man to be found in the death. மனுஷன் அந்த கட்டளையை மீறி பாவம் செய்த பொழுது அவன் தேவனை விட்டு பிரிந்து போய்விட்டான். When man trespassed the commandment and when he did sin, he got separated from God. பாவமானது மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியிலே பெரிய நடு சுவராய் நின்று விட்டது. And the sin had become a great wall in between man and God. அன்புள்ள தேவனை பாவமானது பிரித்து விட்டது. This sin had separated man from the loving God. மனுஷன் தேவனை தரிசிக்க முடியாதபடிக்கு மட்டுமல்ல, தேவன் அவனை தேடி வருகிற வேளையிலே அவன் பயத்துக்குள்ளானவனாய் மாறிவிட்டான். But now the man is fearful when God is coming in search of him. தேவன் தேடி வருகிறார். God is searching. மனுஷனை வைத்த இடத்துக்கு தேவன் மனுஷனை தேடி வருகிறார். God is coming to the place in which man was kept. மனுஷனோ பாவம் செய்த அந்த இடத்தை விட்டு ஓடி ஒளித்துக் கொண்டிருக்கிறார். Man did sin and he is now not in that place. அவர் அழைக்கிறார். He is calling him. ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். He is asking, Adam, Adam, where are you? இன்றைக்கு கூட பாவம் செய்து கர்த்தருடைய சந்நிதி விட்டு விலகி தூரமாய் போன ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். Even today, calling your names who have been committed sin and gone far away from the Lord. ஆம், அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டவர்கள் இங்கே திரளாய் கூடி வந்திருக்கிறீர்கள். Yes, those who have heard the voice of the invitation have come here. அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு இன்றைக்கு கூட அநேகர் அவருக்கு தூரமாய் இருக்கிறார்கள். Even many, after hearing the voice of invitation, are far away from him. அவர்கள் சொல்லுகிற பதில் என்ன? What was the reply? நான் பயந்து இருக்கிறேன். I am fearful. நான் பயந்து இருக்கிறேன். I am afraid. இயேசுவிலே வர எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. I am having a fear in me that I may come close தேவனிடத்திலே to வர Jesus. எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. I am afraid that I may come close to God. பாவம் மனுஷனுக்கு அந்த பயத்தை உண்டாக்கி விடுகிறது. This sin is creating a fear in the heart of a man. பாவம் மனுஷனுக்குள்ளே பயத்தை உண்டாக்குகிறது. The sin is creating a fear in the heart of a man. ஏனென்றால் மனுஷன் தேவனை நேசிக்கிறதை விட்டு அந்த அன்பில் இருந்தவன் விழுந்து விட்டான். Because man had slipped or fallen away from the love of God. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பூரண அன்பை பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லுகிறது. That is why the word of God says the perfect love will cast away the fear. மனுஷன் என்றைக்கு தேவனை நேசிக்க ஆரம்பிக்கிறானோ, தேவ அன்பை விலகிக் கொண்டு அவரை நேசிக்கிறானோ, அன்றைக்கு அவருக்குள் இருக்கிறதான பயம் திகில் அவரை விட்டு விலகி போய்விடும். The day on which man starts to love God, from that day on which the fear will be taken away from him. மனுஷன் பாவம் செய்தபோது ஆத்துமாவிலே செத்து போனான். When man committed sin, he was found dead in his இன்றைக்கு soul. கூட பாவியான மனுஷன், பாவத்திலே இருக்கிற மனுஷன் சரீரத்திலே உயிரோடு இருந்தாலும் ஆத்துமாவிலே செத்தவனாய் இருக்கிறான். Even today, man who had committed sin, even though he is living in his body, but he is found dead in his soul. வேதம் சொல்லுகிறது அது மனுஷனுக்குள் காணப்படுகிறதான முதலாவது மரணம் என்று சொல்லுகிறது. Word of God says that was the first death that is found in the life of a man. ஆத்தும மரணம் மனுஷனுக்குள் சம்பவித்த முதலாவது மரணம். The death of the soul is the first death happened in the life of man. பாவம் மனுஷனை விட்டு பிரித்து விட்டதே, அது மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. Sin had separated man from God, that is the death. இந்த மனுஷனுக்கு இரண்டாவது மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. And for this man a second death is also kept. அது சரீர மரணம் அல்ல. That is not the physical death. சரீர மரணம் மரணமே அல்ல. The physical death is not the death. சரீரத்திலே மரிக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நாள் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. Word of God says all those who are dead in this physical body will arise one day. கல்லறையில் இருக்கிற பிரேத குழியில் இருக்கிற அத்தனை பிரேதங்களும் எழும்பக்கூடிய ஒரு நாள் உண்டு. All the corpses, dead bodies are found in sepulchres will be rising one day. ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி அழைக்கிற காலம் உண்டு. There is a time in which everybody will be called by their names. எல்லாரும் எழுந்திருக்கத்தான் வேண்டும். Everybody must arise. அவரவன் தன் சரீரத்திலே செய்ததான நன்மைக்காகிலும் தீமைக்காகிலும் தக்க பலனை அடையும்படியாக எழும்பத்தான் வேண்டும். And man has to arise to get the reward for all his sins and the life of his earth on this earth. ஆனபடினால் இந்த சரீர மரணம் அது ஒரு மரணம் அல்ல. That is why physical death is not the death. ஆனால் ஆத்துமா செத்து போனால் அதற்கு அருமையானவர்களே வழியே எழும்புவதற்கு வழியே இல்லை. But beloved, if there is a death in the soul, there is no other way for him to get him quickened. அந்த இரண்டாம் மரணம் என்று சொல்வது கொடிதானது. The second death is very cruel. அதை குறித்துதான் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வாசித்தோம். About that we read in Revelation chapter 21 and verse 8. இரண்டாம் மரணமாக்கிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் என்று நாம் வாசித்தோம். The second death, the lake which is filled with fire and brimstone. அதுதான் மரணம்.
That is the death. அதுதான் நரகம். That is the hell. பாவத்தின் சம்பளம் மரணம். Wages of sin is death. மனுஷன் செய்கிறதான பாவத்தினுடைய முடிவு அந்த இரண்டாம் மரணத்திலே போய் முடிகிறது. And the end of the life of a sinful life of a man will be the death. அந்த நரகத்துக்குள் போய்விட்டால் அதற்கு பிறகு மீட்பே இல்லை அருமையானவர்களே. If we enter into hell, beloved, there is no other redemption after that. அதற்காகத்தான் இன்றைக்கும் தேவன் தம்முடைய அன்பின் நிமித்தமாய் மிகுந்த சத்தத்தோடு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். For that sake, because of his love, God is preaching this gospel with a loud voice. ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை. It is not his will that that any man be perished. ஒரு ஆத்துமாவாகிலும் அந்த நித்திய நரகத்திலே போய் வேதனைப்படுவதை தேவன் விரும்பவில்லை. God does not desire that a man to be pained in the hell. இன்றைக்கும் அவன் ஜனங்களை நேசிக்கிறார். Even today he loves his people. அதற்காக அவர் என்ன செய்தார்? For that sake, what did he do? யோவான் சுவிசேஷம் 3:16 நாம் படிக்கிறோம். We read in John chapter 3 verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். God has given his only begotten son unto this world. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். God has given his only begotten son unto us. அந்த குமாரன் வந்து என்ன செய்தார்? What did that son came and do? உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் தாமே ஏற்றுக்கொண்டார். He had bore all your sins and my sins upon himself. அவர் பாவம் அறியாதவர். He is the one who know not sin. ஆண்டவராகிய இயேசு தேவகுமாரன், அவர் பாவம் அறியாதவர். Lord Jesus Christ is the son of God. He knew not sin. அவர் பாவம் இல்லாதவர். He is not having sin in him. அவர் பாவம் செய்யாதவர். He did not do any sin. ஆனால் பாவிகளான நமக்காக அவர் தம்மை ஒப்புக் கொடுத்த போது அவர் பாவமாக்கப்பட்டார். But when he surrendered himself for the sins of us, he had made sin. பாவத்தின் சம்பளமாகிய கொடூர மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். He had accepted the cruel death for the sake of sin. அவர் சிலுவிலே மரித்து பூமியின் தாழ்விடங்களுக்கு போனார். He died upon the cross and went down to the bottom parts of this earth. பாதாளத்தின் அடிவரையிலே போனார். And he went down to the parts of the hell. அந்த கொடிய வேதனை என்ன என்பது அவருக்கு தான் தெரியும். It is only he who knows the pain of the hell. தேவனை விட்டு பிரிந்து மரித்த அனுபவம், அந்த மரித்த அனுபவத்தின் வேதனை என்ன என்பது அவருக்கு தான் தெரியும். He only knows the pain of separation or death from God. நாம் ஒருவராகிலும் அந்த இடத்துக்கு போகாதபடிக்கு, That we may not go to that place. அவர் நம்முடைய பாவங்களை தாமே சுமந்து கொண்டார். He hath accepted all our sins upon him. அவர் நம்முடைய பாவங்களை தாமே சுமந்து கொண்டார். He hath accepted all our sins upon himself. அதனால்தான் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. That is why word of God says that man who believed the name of God will not be perished. நரகத்திலே போய் அந்த ஆத்துமா கெட்டு போவதில்லை. And that soul will not enter into a hell and will be perished. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 15வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, When we read in Revelation chapter 20 and verse 15. வாசிங்க. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவனாக காணப்பட்டவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். Whosoever was not found written in the book of life was cast into the lake of fire. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள், Those who believe the Lord Jesus Christ, அவர் புண்ணிய இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள், those who believe the holy blood of சிலுவையிலே Jesus, சிந்தப்பட்ட இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள், those who believe the blood that was shed upon the நான் cross, பாவி ஆண்டவரே என்னுடைய பாவங்களை கழுவும் என்ற இடத்திலே வருகிறவர்கள், those who say like this, Lord, I am a sinner, and those who are coming close to him, இன்றைக்கும் அந்த இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக் கொள்கிறார்கள். even today by that blood they receive this forgiveness. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். The blood of Jesus Christ will cleanse you from all your sins. பாவ மன்னிப்பை கொடுக்கும். It will give you pardon from sins. அந்த பாவ மன்னிப்பை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளும் போது When a man receives this forgiveness of sins, அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. his name will be written down in the book of life. ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டு விடுமானால், If you have your names written down in the book of life, அந்த ஆத்துமா இரண்டாம் மரணமாகிய அந்த நரகத்துக்கு போவதில்லை. that soul will not enter into that second death, that is hell. தேவன் எவ்வளவோ அன்பு கூர்ந்தார் என்று பாருங்க. See how much God hath loved you. அநாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை சிநேகிக்கிறேன். I have loved thee with an everlasting love. உன்னிலே நான் கொண்ட அன்பு இப்பொழுது உண்டான அன்பு அல்ல. The love which I have upon you is not the love which I had in you. உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்னதாகவே, நீங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்னதாகவே
அவர் உங்களை கண்டிருக்கிறார். Even before the foundation of this world, even before you are created, he loved you. அவர் உங்களை நேசிக்கிறார். He is loving you. ஆனபடியால் நித்திய அழிவுக்கு போக அவர் விரும்புகிறதில்லை. That is why he is not having a desire that you may enter into that eternal destruction. உங்களை நித்திய அழிவுக்கு அந்த நரகத்துக்கு போக அவர் விரும்பவில்லை. He does not want that you may enter into that eternal destruction. இன்றைக்கே இரட்சணிய நாள். This is the day of salvation. இன்றைக்கே நீங்கள் இயேசுவிலே வரலாம். Right now, right today, you should come to Jesus. இன்றைக்கே இயேசுவாகிய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. Even today, Jesus, the way, door is opened. அந்த அழிவுக்கு தப்பிக்கொள்ளும்படியாக வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. That you may escape the destruction, this way is opened. மட்டுமல்ல, இம்மையிலும் மறுமையிலும் தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இயேசுவாகிய வாசல் திறக்கப்பட்டே இருக்கிறது. Not only that, but you to receive all the good gifts and good blessings from God. The way, the door, the Jesus is open for you. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை, தன் ஜீவனை நஷ்டப்படுத்துவானானால் அவனுக்கு லாபம் என்ன? If a man earns the whole world, but after that if he loses his life or soul, what will be the profit unto him? மனுஷனுடைய ஆஸ்தி, மனுஷனுடைய ஐஸ்வர்யம், மனுஷனுடைய செல்வம், செல்வாக்கு, அவனுடைய படிப்பு, அந்தஸ்து, அவனுடைய உத்தியோகம் நரகத்துக்கு தப்புவிக்க முடியாது. The riches, the properties, the prosperity of this world that a man has in this world will not help him that his soul may be escaped out of the death. பாவ மன்னிப்பை அவைகள் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. You cannot receive the forgiveness of sins through that. பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. The forgiveness of sins is kept only in the blood of Jesus. அருமையானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். Beloved, Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார். Jesus loves you. இன்றைக்கு உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று அவர் உங்களை அழைக்கிறார். He is calling you today that your names be written down in the book of life. யாருடைய இருதயம் திறக்கப்படுகிறதோ, whose hearts are opened, யார் தங்களுடைய பாவங்களை மறைக்காமல் இடத்திலே சொல்லி அறிக்கையிடுகிறார்களோ, all those who are not hiding their sins and all those who are confessing their sins to him, அவர்களுடைய பெயர்களை ஜீவ புத்தகத்தில் எழுதும்படியாக இயேசு நம்மத்திலே உலாவுகிறார். Our Jesus is moving in our midst that he may write all those names in the book of life. ஆம், பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். Yes, for them to attain forgiveness of sins, their eyes must be open. பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். To receive the forgiveness of sins, their eyes must be opened. சுவிசேஷத்தை கேட்கிற வேளையிலே அந்த கண்கள் திறக்கப்படுகிறது. When they are hearkening to the voice of gospel, their eyes are opened. இரண்டாவதாக, Secondly, இருளை விட்டு ஒளியினிடத்திலே வர வேண்டும். they must be brought from darkness into light. இருளை விட்டு மனுஷன் ஒளியினிடத்திலே வர வேண்டும். Man must be brought from darkness into light. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். We read like this in John chapter 8 verse 12 like this. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். I am the light of the world. இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். Jesus says, I am the light of the world. அருமையானவர்களே, நீங்களும் இந்த வார்த்தையை எத்தனையோ முறை கேட்டிருப்பீர்கள். Beloved, you also might have heard this word many times. நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். I am the light of the world. அந்த வசனத்தின் மேல் பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால், when you read the upper portion of this verse, அந்த ஒளியினுடைய விசேஷத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். you can understand the speciality of this light. அங்கே வேத பாரகரும் பரிசேயரும் ஒரு ஸ்திரியை பாவத்திலே கையுமையுமாக பிடித்து கொண்டு வந்து, மோசேயின் பிரமாணம் இவள் மேல் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று அவரை சோதிக்கும்படியாய் கேள்வி கேட்டார்கள். The scribe and Pharisees came unto Jesus, bringing a woman who had committed sin, and they were telling unto Jesus like this, the commandment of Moses says like this, what does you say unto this woman? இயேசு ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படி குனிந்து தரையில் எதையோ எழுதி கொண்டிருந்தார். Jesus did not reply a word, but he bent down and was writing something upon their ground. அவர்களோ தொடர்ந்து அவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். But they were continually asking him like this. அப்பொழுது இயேசு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவதாக அவள் மேல் கல்லெறிய கடவன் என்று சொன்னார். Then Jesus told like this, he that is without sin among you, let him first cast a stone at her. அதற்கு பிறகு கூட
அவர் குனிந்து மறுபடியும் எழுத ஆரம்பித்து விட்டார். And after that also he stooped down and wrote on the ground. இந்த வார்த்தையை அவர்கள் கேட்டபோது அவருடைய மனசாட்சியிலே அவர்கள் கடிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. When they heard this word of God says they were convicted by their own conscience. மனசாட்சியிலே அவர்கள் கடிந்து கொள்ளப்பட்டார்கள். They got convicted by their own conscience. பாவமில்லாத நபர்கள் தான் இவளை பாவியாக பிடித்தோம் என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். They thought like this that they were without sin and they caught this woman unto Jesus. எங்களுக்குள் பாவமில்லை என்று எண்ணிதான் அவர்கள் இயேசு வண்டியிலே வந்தார்கள். They came to Jesus thinking like this that they did not have any sins in them. இங்கே இயேசுவை நாம் பார்க்கிறோம். Here we see Jesus. அந்த இயேசு வண்டியிலே வந்ததானே அந்த பரிசேயரை வேத பாரகரையும் பார்க்கிறோம். We see scribes and Pharisees who came unto Jesus. எங்களுக்குள் பாவமில்லை இந்த ஸ்திரீதான் பாவி என்று சொன்னதான இவர்களை நாம் பார்க்கிறோம். We see here the people who came unto Jesus saying like this, we do not have any sins in us, but ஆனால் she is a sinner. இந்த இயேசுதான் மெய்யான ஒளி வெளிச்சம் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். But they did not know that this Jesus is the real light of this world. இந்த இயேசுவாகிய ஒளி எந்த மனுஷனுடைய இருதயத்தையும் ஊடுருவி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. This light that Jesus is able to penetrate into any heart. எந்த மனுஷனுடைய இருதயத்திலேயும் மறைத்து ஒளித்து ஒன்றையும் மறைக்க முடியாதபடி இருளுக்குள் இருக்கிறது போல அதை இருட்டாக்க முடியாதபடி அந்த இருளையும் வெளிச்சமாய் மாற்றக்கூடிய ஒளிதான் இயேசுவாகிய ஒளி. Jesus, the light, is able to penetrate into any kind of darkness and nothing can be hidden from this light. அங்கே தங்களுக்குள் பாவமில்லை என்று சொல்லி குற்றம் சாட்டின மனுஷர்கள் இயேசு எழுதுகிறதை பார்த்தவுடனே ஒருவர் பின் ஒருவராக ஓடியே போய்விட்டார்கள். In that place, those who told like this that they do not have any sins in them, one after the other they went away after seeing this light. அவர் என்ன எழுதியிருப்பார்? What he might have wrote, என்ன எழுதியிருப்பார்? what he might have written there. நிறைய பாவங்களை எழுதியிருப்பார். He might have written many sins. மறைந்திருக்கிற உள்ளத்தில் இருக்கிற மறைந்திருக்கிற மறைக்கப்பட்டிருக்கிற பாவங்கள் ஒவ்வொன்றை எழுதியிருப்பார். He might have written many sins which have been hidden down in their hearts. அதற்கு நேரா ஒரு கோடு போட்டு இருப்பார், ஹைபன் போட்டு இனி அடுத்த பேரையும் எழுத ரெடியா இருக்கிறார். And he had put down a hyphen and he is ready to write the names of the sins. இதை அறிந்து கொண்ட உடனே எல்லாரும் ஓட்டமடித்து விட்டார்கள். Knowing this, understanding this, they started running from the place. இயேசுவாகிய ஒளிக்கு முன்பாக ஒரு பாவ இருளும் மறைந்திருக்க முடியாது. Before the light, the Jesus, no sin can be found hidden. இந்த ஒளியோடு கூட இருளை ஒப்பிட முடியாது. And with this light, any darkness could not be compared. இந்த ஒளி பிரவேசிக்கிற இடத்தில் இருக்கிற இருள் ஓடியே போய்விடும். The place in which there is darkness, when this light comes upon it, the darkness will flee away. இயேசு ஒரு மனுஷனை சந்திப்பாரானால் அவனுடைய இருதயத்திலே இருள் இருக்காது, அந்த இருள் ஓடி ஒளிந்து கொள்ளும். When Jesus meets a man, in him, in his heart, there will be no darkness. இன்னும் ஏதாயிலும் ஒளித்து மறைத்து காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அங்கே இயேசுவாகிய ஒளி இன்னும் வரவில்லை. If you are able to do any things hiding yourself, then it means that Jesus, the light, had not entered into you. அப்படிப்பட்டவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். Such people are found in darkness. இயேசுவின் பெயரை சொல்லலாம், you may say the name Jesus, இயேசுவை ஆராதிக்கலாம், you may worship Jesus, ஆனால் உள்ளத்திலே இப்படிப்பட்ட பாவ இருள் மறைந்திருக்கலாம். but you may have this darkness of sins hidden in your heart. வெளியரங்கமாக்கப்படாத அந்த மறைக்கப்பட்ட பாவங்கள் இருக்குமானால், if you have sins that have not been revealed out, அது நித்திய இருளுக்குள்ளே கொண்டு போய்விடும். that will take you towards the eternal darkness. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? What does the word of God say? அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திலே வர வேண்டும். They must have to be brought from the darkness into the light. இந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல், And preach this gospel unto them. அவர்கள் இருளிலே இருந்து இருளுக்கு போய்விடக் கூடாது. They must not pass from darkness to darkness. அழுகையும் பற்கடிப்புமான இடத்துக்கு போய்விடக் கூடாது. They should not pass into a place in which gnashing of teeth is அவர்கள் there. ஒளியிடத்திலே வரட்டும். They shall be brought into the light. கர்த்தர் ஜனங்களை நேசிக்கிறார். God loves his people. அநாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். He says, I have loved thee with an everlasting அவருடைய love. அன்பினால் நம்மோடு பேசுகிறார். With love he speaks to us. மறைவான ஒளித்து செய்கிற எல்லா பாவ வாழ்க்கையும் விட்டுவிட்டு ஒளியிடத்திலே வரும்படி அவர் அழைக்கிறார். Leaving all the hidden life and the hidden sins, he is calling you to come to this light. இதுவே இரட்சணிய நாள். This is the day of salvation. இதுவே அந்த வெளிச்சம் பிரகாசிக்கக்கூடிய நாள். This is the day in which the light will be shining upon ஒரு you. மறைவில்லாதபடிக்கு உங்களுடைய ஜீவித்தை பிரகாசிக்க செய்யக்கூடிய நாள். This is the day in which you will be enlightened. சகோதரனை பகைக்கிறவன்
அவன் இன்னும் இருளிலே இருக்கிறான். Man who hates his brother, even now he is in this darkness. அருமையானவர்களே, தேவனுடைய ஜனங்களானாலும் பகை விரோதங்கள் இருக்குமானால் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நஷ்டப்பட்டு போய்விடும். Though you are the people of God, but you have hatred and enmity in your hearts, then you cannot receive this light. உன்னத பாட்டுகள் 2:15 நாம் இப்படி வாசிக்கிறோம். In Song of Solomon chapter 2 verse 15 read நம்முடைய like this. தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. Our garden is filled with fruits and buds. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, Your family life உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் and the place where you work, அது மிகவும் செழிப்பாக பூவும் பிஞ்சுமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது. that are found very fertile and rich, filled with flowers and buds. அதற்கு காரணம் என்ன? The reason of that is, அந்த செடியின் வேர் ஆழமாய் போய் கொண்டிருக்கிறது. and the root of the plant is entering deep into the ground, அந்த நிலத்தின் சத்து அந்த செடிக்கு போய் கொண்டிருக்கிறது. and the minerals that are found in the ground is entering into the plant. வேதம் சொல்லுகிறது அந்த வேர்தான் அன்பு என்று சொல்லுகிறது. Word of God says the root is called as love. அன்புக்கு வேர் இருக்கிறது பிரியமானவர்களே. Beloved, there is a root for a love. இயேசுவை நாம் நேசிப்போமானால், If we love Jesus, ஒருவர் நாம் நேசிக்க கடனாளிகளா இருக்கிறோம். and we are duty bound to love each other also, ஏனென்றால் அவர் நம்மை நேசித்தனுடைய அக்கிரமங்களை பாவங்களை மன்னித்தார். because he loved us and forgiven all our sins. நாம் மற்றவர்களை மன்னித்து ஒருவர் நேசிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். We are duty bound to love each other and to forgive them. அந்த அன்பு நஷ்டப்பட்டு போகும்படியாக குழி நரிகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. We must not give room for foxes in our life that they may spoil this love. சிறு நரிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. We must not give room for the little foxes also. அந்த குழி நரி என்ன செய்யும்? What that foxes will do, அது வலையை தோண்டி வேற அருகிலே போய் உட்கார்ந்து விடும். it will dig the mountain and it will go and sit beside the root. செடி நன்றாக தான் இருக்கும். The plant will be good. பச்சை பசேர்னு இருக்கும். It will be very fertile. நல்ல பூவும் பிஞ்சுமா இருக்கும். And it will be filled with flowers and buds. உள்ள வேறு கிட்ட உட்கார்ந்து கொண்டு இந்த குழி நரி அதை கடித்துக் கொண்டிருக்கும். But this fox will be biting the root of the plant. தேவனுடைய அன்பை நஷ்டப்படுத்தக்கூடிய எந்த சுபாவமானாலும் எந்த அந்நிய அன்பானாலும் அது சபிக்கப்பட்டதா இருக்கிறது. And all the love that is against the love of God is found cursed in this world. ஏனென்றால் அதுதான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கு கேடாக இருக்கிறது. Because that is found hindrance for all the blessings of God. இந்த வேரை கடித்து விட்டால், If it bites this root, வேறு அற்று போகுமானால், if that root is coming down from the செழிப்பே plant, நஷ்டப்பட்டு போய்விடும். the fertility, the richness will be taken away. செழிப்பே நஷ்டப்பட்டு போய்விடும். And the richness and the fertility will be spoiled. குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருப்பதற்காக, For the family to be blessed, சபை ஆசீர்வாதமாக இருப்பதற்காக, for the church to be blessed, தனிப்பட்ட வாழ்க்கையானது பூவும் பிஞ்சுமாய் செழிப்பா இருப்பதற்காக, for that personal life to be found blessed, வேரை அன்பின் வேரை காத்துக்கொள்ளுங்கள். you should have to preserve the root that is love. நரிகளை பிடித்து அழித்து போடுங்க. Catch hold of the foxes and destroy அன்பை them. கெடுக்கிற வல்லமை எதுவானாலும் அதை பிடித்து அழித்து போடுங்க. All the powers that are spoiling the love, catch them and destroy them. அக்கிரமத்தின் மிகுதியினால் அன்பு தணிந்து போகும். Because of the abundance of iniquities, the love will be shortened. இயேசு சொன்னார், அவர் வருகை நாளிலே அந்த அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி இருக்கிறார். On his day, on the day of his coming, his love will wax cold. நாம் ஏதேதோ காரணங்களை சொல்லி அந்த அன்பை நாம் விலக்கிக் கொள்கிறோம். அன்பு குறைந்து தணிந்து போகும்படி ஒப்பு கொடுத்து விடுகிறோம். Giving many reasons, we are losing this love and we are making this love to come shortened in our life. வேதம் இப்படி சொல்லுகிறது. Word of God says like this. ஒரு வழி இருக்கிறதாம். There is a way. அந்த வழி ஒரு பறவைக்கு கூட தெரியாது. And that way is not known by any bird. வல்லூரின் கண்கள் அந்த வழியை கண்டதில்லை. Even the eyes of the vultures have not seen it. உபாகமம் 28 அதிகாரம் 7-8 வசனங்களில் நாம் அப்படி வாசிக்கிறோம். In Deuteronomy chapter 28 verses 7 and 8 we read like this. 23 வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். In verse 23 also we read like this. தேவன் ஒருவரே அதன் வழியை அறிவார். Only God knows this way. அந்த வழியிலே துஷ்ட மிருகங்கள் கடந்து வருவதில்லை. In that way no cruel animal will pass away. சிங்கம் அதிலே நடப்பதில்லை. Lion will not pass over this. துஷ்ட மிருகங்கள் சிங்கங்கள் என்று சொன்னால் துஷ்ட சுபாவங்களை காட்டுகிறது. Cruel beast speaks about the cruel characters of a man. அன்பு கன்னிமான எந்த சுபாவங்களும் துஷ்ட மிருகங்களாய் இருக்கிறது. All the things that are found strange to this love are found as cruel characters. அந்த வழியை தான் ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் நாம் படிக்கிறோம். That way we read in book of Isaiah 33 அதிகாரம் 5வது வசனத்திலே. in chapter 33 and verse 5. அது பரிசுத்த வழி. That is the
holy அது way. ஒரு பெரும்பாதையான வழி. That is a highway. பெரும்பாதையான ஒரு வழி உண்டு. That is a highway. அது பரிசுத்த வழி எனப்படும். That will be called as a holy one. அதிலே நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போகிறதில்லை. Those that are found fool will not be go astray. சிங்கங்கள் அதிலே நடக்கிறதே இல்ல, வருவதே கிடையாது. Lion will not enter into this way. நாம் உண்மையாய் தேவனுடைய பரிசுத்தத்தை நேசிப்போமானால், If we truly love the holiness of the Lord, தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் நேசிப்போமானால், if we love the holiness of the Lord, இந்த வழியில தான் நடப்போம். we will walk in this way. அதற்காக நம்முடைய இருதயத்திலே செவ்வையான வழியை தேவன் வைத்திருக்கிறார். For that sake God has kept this real true way in our நியாய hearts. பிரமாணத்தை நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார். He has kept his commandment and law in our நாம் hearts. அவரிடத்தில் அன்பு கூர்ந்த அந்த பிரமாணங்களை வசனங்களை கைக்கொள்ளும்படியாய் அவர் வார்த்தைகள் நமக்கு தருகிறார். For us to love him, he is giving his words. அந்த வார்த்தைகளை நாம் நேசிப்போமானால், When we love his words, நாம் தேவனை நேசிக்கிறவர்களாய் இருப்போம். we will be the one who loves God's. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறான். One who keeps the commandments of the Lord is loving him. இயேசு என்ன சொன்னார்? What does Jesus say? என் உள்ளத்திலே நியாயப்பிரமாணம் இருக்கிறது என்று சொன்னார். And he says he's having the laws and statutes in his heart. அதனால் என் தேவனே, நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார். Therefore God, I am pleased to do the things that are I pleasing you. delight to do thy will, O God. I delight to do thy will, O God, he says. உம்முடைய சித்தம் செய்கிறதிலே நான் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொன்னார். He says, I delight to do thy will, O God. அவருடைய சித்தம் செய்து நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். We must do his will and we must be sanctified. ஒளியிலே இருளிலே இருப்பதனுடைய சித்தம் அல்ல. It is not his will that we may remain in darkness. பாவ வாழ்க்கையில் இருப்பதனுடைய சித்தம் அல்ல. That you may remain in sinful life, it is not his நாம் will. பரிசுத்தமாக்கப்படுவதே அவருடைய சித்தமா இருக்கிறது. It is his will that we may be made holy. ஒளியிடத்திலே வருவதே அவருடைய சித்தமா இருக்கிறது. It is his will that we may be coming unto the. இந்த வழியிலே நாம் கடந்து வருவோமாக. Let us come into this way. இந்த வழியிலே கடந்து வருவோமாக. Let us come into this way. இது ஒருவருக்கும் தெரியாத வழி. This is a way which is not known by ஒரு anyone. பட்சியும் பார்க்காத வழி. This is a way which is unknown by birds. வல்லூரின் கண்கள் அந்த வழியை கண்டதில்லை. Eyes of vulture has not seen this way. துஷ்ட மிருகங்கள் துஷ்ட ஜந்துக்கள் இதிலே நடந்ததில்லை. The cruel beasts and animals had not passed over this way. பரிசுத்தத்தை நேசிக்கிறதான ஒரு மனுஷன் நடக்கிறதான வழி அதுதான். This is the way in which a man who loves the holiness walks. ஆண்டவர் என்ன பாதையில் நடத்தினாலும் எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லுகிற வழி அது. And that is a way in which he will say that he is always happy when Lord leads him through any path. நமக்கு விரோதமாக யார் எதை பேசினாலும் எதை செய்தாலும் இது தேவனால் அனுமதிக்கப்பட்டது என்று ஏற்றுக்கொள்கிற வழி இது. Whichever things which are done against us, but this is the way in which we can take everything as good and will pass through. அதிலே நன்மை உண்டு என்று விசுவாசிக்கிற வழி இது. This is the way in which we believe that there is goodness in that also. நெருக்கமான வழி. This is the cruel and this is the crooked and straight இதுவே way. நித்தியத்திலே மோட்சத்துக்கு கொண்டு போகிற வழி. This is the way which will take you towards heaven. அதனால் ஒருவரை நாம் பகைக்க முடியாது பிரியமானவர்களே. Therefore, beloved, we should not hate anybody. எந்த காரணத்தை கொண்டோ நாம் அவர்களில் இருந்தால் அன்பை விலக்கி விட முடியாது. And we should not separate this love from anybody. அதனால் தான் அதிகமாய் பகைக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். Therefore, we pray much for those who are hating others. நாம் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்க முடியாது நெருங்கினாலும் சிலர் விலகி போய் விடுகிறார்கள். When we go close to them to ask pardon from them, but they are going astray. உன் சகோதரனை உள்ளத்திலே பகையாயாக. You should not hate your brother in your heart. அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். For them we are praying. இந்த அருமையான சகோதரன் சாட்சி சொன்னாரே. Beloved brother gave a testimony. மெய்யாகவே கர்த்தருடைய ஆவியானவருடைய சுபாவத்தை இயேசுவை போல மாற்ற இந்த கூட்டங்கள் மூலமாக விரும்புகிறார். Really he desires to change his character like the character of Christ. இருளிலே இருந்து ஒளிக்கு வரும்படியாக அவர் அழைக்கிறார். He is calling you to come from the darkness into light. மூன்றாவதாக, Thirdly, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். from the authority of Satan you must turn back to God. சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படியாக இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. This gospel is preached that you may come back from the dominion of Satan towards God. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே In Luke chapter 13, 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. verse 18 says like this. கூனியான ஒரு ஸ்திரியை இயேசு ஆலயத்திலே கண்டார். A woman who was sick of infirmity, God is calling her. இயேசு தம்முடைய கைகளை அந்த கூனியான ஸ்திரியின் மேல் வைத்தார். God, Jesus kept his hands upon her. இயேசுடைய கை அந்த கூனியான ஸ்திரியின் மேல் வைக்கப்பட்ட அதே க்ஷணப்பொழுதிலே அந்த கூனியான ஸ்திரீ நிமிர்ந்து நடந்தாள். When the hands of Jesus was laid upon the woman who was sick of infirmity, she rose up and she walked. அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார். In that place Jesus says, இந்த ஸ்திரியை சாத்தான் 18 வருஷ காலமாய் கட்டி வைத்திருந்தான் என்று சொல்லுகிறார். and the Lord says like this, that Satan had binded this woman for 18 years. சாத்தானுடைய அதிகாரம் மனுஷனை கட்டி வைக்கிறது. And the
of Satan is making a man to be bound. வியாதிகளினால் கட்டி வைக்கிறது. And he is binding the people with sickness. பலவீனப்படுத்துகிற ஆவிகளினால் கட்டி வைக்கிறது. He is binding the people with spirit of infirmity. இந்த சுவிசேஷம் நமக்கு என்ன சொல்லுகிறது? What does this gospel says unto us? இந்த கட்டுகளை அவிழ்க்கும்படியாக இயேசு அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறது. This says that to loose this bindings, Jesus is powerful. எந்த வகையான வியாதியஸ்தரா இருந்தாலும் சரி, Whatever type of sick people you may be, ஒவ்வொரு வியாதிக்கு பின்னால் சாத்தான் இருக்கிறான். behind every sickness there is Satan. எல்லா வியாதிக்கும் காரணம் சாத்தானாக இருக்கிறான். The reason for all the sicknesses is Satan. ஒவ்வொரு வியாதியஸ்தருக்கு பின்னால் சாத்தான் அவர்களோடு பலமாக கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். Behind every sick people, Satan is bringing a sickness into them. ஒரு காரியத்தை இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Through this gospel we must understand one thing. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். In order to destroy the works of Satan, Son of God had been revealed. அதனால் அவர் என்ன செய்தார்? What did he do? அவர் நமக்காக தம்மையே ஒப்புக் கொடுத்தார். He had surrendered himself for our sake. ஏற்கனவே நான் சொன்னது போல அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். As I have already told you, he had been made sin for us. அவர் குற்றவாளியைப் போல மாறினார். He had been accused and became a critical man. குற்ற நிவாரண பலியாய் தம்மை ஒப்புக் கொடுத்தார். And he surrendered himself as a உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவம் அவர் மேல் விழுந்தபோது, when our sins fall upon them, சாத்தானும் அவருடைய சேனையும் சேர்ந்து வந்து அவரை தாக்கிற்று. Satan with all his host came and attacked him. கல்வாரியிலே பெரிய யுத்தம் நடந்தது. Upon the Calvary there was a great battle. சாத்தான் இயேசுவோடு போராடினார். Satan strove with God. வேதம் சொல்லுகிறது அவருடைய குதிங்காலை அவன் நசுக்கினான் என்று சொல்லுகிறது. And he was trying to stamp his foot. அவருடைய சரீரத்திலே அவன் வேதனைப்படுத்தினார். And he brought pain in his body. அவர் மரித்தார். He died. ஆனாலும் அன்புள்ள தேவன், but the loving God, தம்முடைய குமாரனை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். and he rose, made his son to be rose from the dead. மரித்தார். Jesus died. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். He was buried. தேவன் அவரை மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுப்பினார். Lord God made him to rise on the third day. உயிரோடு எழுப்பப்பட்ட உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்த்து தேவன் சொல்லுகிறார். Unto the risen Jesus, God speaks like this. சகல அதிகாரமும் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All the rights and the authorities have been given unto you. எல்லா அதிகாரத்தையும் நான் உமக்கு கொடுக்கிறேன். I am giving my all authority to you. வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழும் இருக்கிற எல்லார் மேலும் எல்லாவற்றின் மேலும் உமக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன். In the heaven, in the earth, and in the bottom parts of the earth, I give all the authority over all the things of this world. தேவ தூதர்களானாலும், maybe the angels, அதிகாரங்களானாலும், all the dominions, வல்லமைகளானாலும், all the powers, கர்த்தத்துவங்களானாலும், all the governments, மனுஷங்களானாலும், all the men and women, பிசாசுகளானாலும், all the Satan, எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. everything had been subjected to the power of Jesus. அவர் உயிர்த்தெழுந்த வேளையிலே, when he was risen, தேவன் அவரை உயிரோடு எழுப்பி எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்தினார். God made him to rise and made him to sit upon the all the எல்லா heavens. நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தரிப்பித்தார். God has given him the name above all the names. எல்லா முழங்கால்கள் அவருக்கு முன்பாய் முடங்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். He had commanded that all the knees must be bowed down before him. எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். All the knees must be bowed down before him. நாவுகள் யாவும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ண வேண்டும். All the tongues should confess that he is Lord. இயேசுவின் நாமம் சத்துருவை சாத்தானை ஜெயித்த நாமம். The name of Jesus is the one which had overcome the Satan. பிசாசை அழித்த நாமம். It is the name which destroyed Satan. பிசாசின் கிரியைகளை அழித்த நாமம். It is the name which destroyed the works of demon. அந்த நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது, when you came to know Jesus, அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும்போது, when you believe that name, பாவங்களை அறிக்கை பண்ணி விட்டுவிடும்போது, when you confess your sins and leave it, தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் மாறும்போது, when you be changed as the son of Jesus, சாத்தானுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லாமல் போய்விடும். this Satan will have no power over you. வியாதிக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லாமல் போய்விடும். The sickness will have no power over you. தரித்திரத்துக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லாமல் போய்விடும். And the poverty will have no power over you. அவருடைய நாமத்தினாலே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். Through his name you will receive healing. இன்றைக்கே அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். And right today you will receive that healing. இந்த கூட்டத்திலே ஆவியானவர் பல்லமாய் அசைவாடுகிறதை நாங்கள் உணர்கிறோம். We feel and understand that the Holy Spirit is moving mightily in this place. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். Risen Jesus is moving with all his might, we feel. அவருடைய வார்த்தை உங்களை தொடுகிறதை நாங்கள் உணர்கிறோம். We feel that his word is touching you. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும்
அந்த அற்புதங்களை செய்ய அவர் இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். To do wonders in your life, those who believe his word, he is able today. இன்றைக்கு அநேகர் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திலே திரும்ப போகிறீர்கள். Many are going to come down from the darkness into the light. கடைசியாக Finally, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குள்ளே சுதந்திரத்தை கொடுப்பதற்காக கண்கள் திறக்கப்படுகிறது. and their eyes are opened that they may get an inheritance with the saints. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குள்ளே சுதந்திரத்தை கொடுப்பதற்காக சுவிசேஷம் மனுஷனுடைய கண்களை திறக்கிறது. Gospel is opening the eyes of the man that he may get the inheritance with the saints. 16ஆம் சங்கீதத்தை நான் வாசித்தால், When we read in Psalm 16, அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு நேர்த்தியான ஒரு பங்கு எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லுகிறான். and in Psalm 16 the psalmist David says that the right portion is kept for me. ஆம், நேர்த்தியான இடத்திலே எனக்கு பங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. And in the right place my portion had been kept for. ஒரு விலையேறிய ஒரு சுதந்திரம் எனக்கு இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லுகிறார். A precious inheritance had been kept for me in this world. 16ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, In Psalm 16 verse 5 we read, கர்த்தரே என் சுதந்திரம் என்று சொல்லுகிறார். he says, the Lord is the portion of myself. கர்த்தரே என் சுதந்திரம், The Lord is the portion of my அவரே என் inheritance. பாத்திரத்தின் பங்கு என்று சொல்லுகிறார். And he says, he is my inheritance of my cup. அவரே என் சுதந்திரம், அவரே என் பாத்திரத்தின் பங்கு. He is the portion of my inheritance and of my cup. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. I have got the portion in the right place. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று He சொல்லுகிறார். says, I have a goodly heritage. அருமையானவர்களே, இந்த பூமியிலே என்னதான் ராஜாவா இருந்தாலும், எவ்வளவுதான் மகிமை ஐஸ்வர்யம் கனவும் இருந்தாலும் சிறப்பான சுதந்திரமாய் மாறாது. You may be a great precious king upon this earth, but that will not be a goodly heritage unto you. தாவீது அதை பற்றி சொல்லவில்லை. David does not speak about that. அழியாத சுதந்திரத்தை குறித்து சொல்லுகிறார். He is speaking about an incorruptible inheritance. அழியாத பங்கை குறித்து சொல்லுகிறார். He is speaking about the incorruptible portion. நித்தியத்திலே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான அழிவில்லாத சுதந்திரத்தை குறித்து சொல்லுகிறார். He is speaking about the incorruptible portion that is kept for us in the eternity. அதை பெற்றுக்கொள்வதற்காக In order to receive it, இந்த பூமியிலே இயேசுவே நம்முடைய சுதந்திரமாய் மாற வேண்டும். in this earth, Jesus must become our inheritance. இயேசுவை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். We must make our Jesus as our own. ரட்சிப்பு இலவசமானது. The salvation is free of cost. பாவ மன்னிப்பு இலவசமானது. Forgiveness of sins are free of cost. சுகம் இலவசமானது. Healing is free of cost. ஆசீர்வாதங்கள் இலவசமானது. Blessings are free of cost. ஆனால் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் இலவசமானதல்ல. But the inheritance that is kept in the heaven is not free of cost. பரிசுத்தவான்கள் அதற்காக கிரயத்தை கொடுக்க வேண்டும். The saints must have to pay a price for it. அதான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். And that is why you must be made sanctified. அதற்காக தேவன் இந்த பூமியிலே சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். For that sake God has given us this inheritance in this earth. ஆவிக்குரிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். Spiritual inheritance he has given. அதுதான் தேவனுடைய சபை. That is the church of God. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். It is the fellowship of the saints of God. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். Fellowship of the saints who are in the light. அது உங்களுடைய சுதந்திரமாய் மாற வேண்டும். That should become your inheritance. நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றால் மட்டும் போதாது. It is not only enough that you receive the இருளை விட்டு forgiveness. ஒளியிடத்திலே வந்தால் மட்டும் போதாது. Not only enough that you have come into the light. தேவனுடைய சபைக்குள்ளே வந்து நிலைத்திருக்க வேண்டும். You must come into the church of God and you must abide there. அப்போஸ்தலருடைய உபதேசம் சுதந்திரம். Fellowship of apostles is the inheritance. இந்த உபதேசங்கள் தான் மனுஷனை பரிசுத்தமாக்குகிறது. Only this doctrine is making a man sanctified. அருமையானவர்களே, கர்த்தரை சுதந்திரமாக கொண்டு இந்த ஐக்கியத்தையும் உபதேசங்களை சுதந்திரமாக கொண்டு பரிசுத்தமாக்கப்படுகிற வேளையிலே நித்தியத்திலே இருக்கிற சுதந்திரத்துக்கு நாம் சுதந்திரவாளியாகிறோம். Beloved, having the Lord as your inheritance and the fellowship of the saints of God as your inheritance, you will receive the eternal inheritance in the heaven. சுவிசேஷம் கண்களை திறக்கிறது. Gospel is opening your eyes. கண்களை மூடுவோம். Let us close our eyes. இந்த மாம்ச கண்களை மூடி ஆவிக்குரிய கண்களை திறப்போம். Closing our physical eyes, let us open our spiritual eyes. விசுவாச கண்களை திறப்போம். Open the eyes of faith. கர்த்தர் இன்றைக்கு திட்டவட்டமாய் உங்களோடு இடைபடுகிறார். God is speaking really with you. பாவ மன்னிப்பாகி மீட்பு இந்த இயேசுவுக்குள் அவர் சிந்தின ரத்தத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. Forgiveness of sins is kept in the blood which Jesus Christ shed upon us. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். I ask a question unto you. என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் உண்டு என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? Do you have a confirmation that your name is written down in the book of life? நான் பாவ மன்னிக்கப்பட்ட மனுஷன் என்ற நிச்சயம் உங்களுக்குள் இருக்கிறதா? I am a man, my sins are forgiven. Such a kind of confirmation do you have? அப்படி இல்லாமல் இருக்குமானால் If you do not have this இதோ assurance, இயேசு நம்மத்திலே உலாவிக் behold, கொண்டிருக்கிறார். Jesus is moving in our midst. ஜீவ புஸ்தகத்தோடு நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். He is moving in our midst with the book of life in his hands. ஒன்றையும் மறைக்க வேண்டாம். Do not hide anything. கண்ணீரோடு மனஸ்தாபத்தோடு பாவங்களை அறிக்கையிடுங்கள். With tears,
confess your sins, அவர் உங்களுடைய பெயர்களை அந்த புஸ்தகத்திலே எழுதுவார். he will write your name in that book. பாவ மன்னிப்பு அவருடைய இரத்தத்தினால் உண்டாகும். Forgiveness of sins will be given unto you by his இயேசு blood. தம்முடைய சொந்த இரத்தத்தோடு நம்முடைய மத்தியிலே உலாவுகிறார். Jesus is moving in our midst with his own blood. நீங்கள் பாவ அறிக்கை செய்யும் பொழுதே When you confess your sins, அந்த இரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்படும். that blood will be sprinkled upon you. இருளை விட்டு ஒளியினிடத்திலே வாருங்கள். Come into this light from the darkness. மறைந்திருக்கிற எல்லா பாவங்களும் இந்த ஒளியாகிய இயேசுவின் வெளிச்சத்திலே தெளிவாய் காணப்படும். All the sins that are hidden will be revealed in this light. ஒன்றையும் நாம் அவருக்கு முன்பாய் மறைக்க முடியாது. We cannot hide anything from him. அவரே மெய்யான ஒளி. He is the true light. நான் நித்தியத்திலே அவரோடு இருக்க விரும்புவீர்களானால், If you want to be with him in eternity, இப்பொழுதே அந்த ஒளியினிடத்திலே வாருங்கள். right now come into this light. இருளை விட்டு ஒளியினிடத்திலே வாருங்கள். Leave the darkness and come into this light. சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திலே திரும்புங்கள். Leaving the authority of Satan, turn back to the power of God. ரட்சிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள், People who are saved, பாவ மன்னிப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், people who have received the forgiveness of உங்கள் sins, மேல் சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை என்று விசுவாசியுங்கள். believe that there is no power for you or power of Satan over you. சாத்தானால் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களா? போராடி கொண்டிருக்கிறீர்களா? Are you striving with the power of Satan? பில்லி சூனிய வல்லமைகள், Power of witchcraft, மாந்திரீக வல்லமைகள், power of magic, அசுத்த ஆவிகளின் வல்லமைகள், power of unclean அசுத்த spirits. ஆவிகளால் நீங்கள் போராடி அந்த ஆவிகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? Are you striving with such kinds of spirits? இதோ இயேசு உங்களை விடுவிக்கிறவராக நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Behold, Jesus is moving in our midst. இது to deliver you. வெறும் வார்த்தை அல்ல. This is not only word. நாங்கள் வேதாகமத்தின் வேத வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறோம். We are proclaiming the word of அது God. ஜீவ வார்த்தை. That is the word of அது life. உங்களை தொடும். That will touch you. அது உங்களை விடுதலையாக்கும். That will deliver you. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராம். May God bless you. ஒளியில் இலங்கும் சுத்தர்களுடனே எளியோன் எனக்கோர் பங்களித்தவரே. ஒளியில் இலங்கும் சுத்தர்களுடனே எளியோன் எனக்கோர் பங்களித்தவரே. பரிசுத்தம் செய்ய மற்றவருடனே நத்துடன் தினம் அன்பெற செய்யுமே. பரிசுத்தம் செய்ய மற்றவருடனே நத்துடன் தினம் அன்பெற செய்யுமே. ஒளியில் இலங்கும் சுத்தர்களுடனே எளியோன் எனக்கோர் பங்களித்தவரே. ஒளியில் இலங்கும் சுத்தர்களுடனே எளியோன் எனக்கோர் பங்களித்தவரே. பரிசுத்தம் செய்ய மற்றவருடனே நத்துடன் தினம் அன்பெற செய்யுமே. பரிசுத்தம் செய்ய மற்றவருடனே நத்துடன் தினம் அன்பெற செய்யுமே. ஒளியில் இலங்கும் சுத்தர்களுடனே எளியோன் எனக்கோர் பங்களித்தவரே. ஒளியில் இலங்கும் சுத்தர்களுடனே எளியோன் எனக்கோர் பங்களித்தவரே. பரிசுத்தம் செய்ய மற்றவருடனே நத்துடன் தினம் அன்பெற செய்யும். 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 பரிசுத்தம் செய்ய மற்றவருடனே நத்துடன் தினம் அன்பெற செய்யுமே. 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 Hallelujah, hallelujah, hallelujah. We heard that God loves us with an everlasting love. தேவன் நம்மை அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறார் என்று நாம் கேள்விப்பட்டோம். Yes, His love is still the same today. ஆம், அவருடைய அன்பு இன்றைக்கும் மாறி போகாததாகவே இருக்கிறது. Yes, it's our iniquities that have turned all the good things that we ought to receive. It has turned it away from us. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான எல்லா நன்மைகளையும் நம்மை விட்டு திசை திருப்பி நம்மை விட்டு விலக்கினது நம்முடைய அக்கிரமங்களாகவே இருக்கிறது. Our sins have separated us from God. நம்முடைய பாவங்கள் நம்முடைய தேவனை விட்டு நம்மை பிரித்திருக்கிறது. Sin has brought us to shame. பாவம் நம்மை வெட்கத்துக்குட்படுத்தி இருக்கிறது. Oh, but we need to
come to Jesus, he says, if you belong to him, you will never be ashamed. ஆனாலும் நாம் இயேசுவினிடத்துக்கு திரும்பி வர வேண்டியவர்களா இருக்கிறோம். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு உரியவனாய் இருந்தால் நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாய். He loves us. அவர் நம்மை நேசிக்கிறார். He will never put us to shame. அவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். Oh yes, today let us seek the Lord. He is the door. இன்றைக்கு நாம் கர்த்தரை தேடுவோமாக. அவரே நம்முடைய வாசலாக இருக்கிறார். Oh, those who love sin, they could not find the door. பாவத்தை நேசித்தவர்கள் அவர்களால் வாசலை கண்டுபிடிக்க முடியவில்லை. Oh, if you truly want to turn away from your sin today. இன்றைக்கு மெய்யாகவே நீ உன்னுடைய பாவத்தை விட்டு திரும்ப விரும்பினால், Yes, Jesus is the door. He will give you light. இயேசு வாசலாக இருக்கிறார். அவர் உனக்கு வெளிச்சத்தை கட்டளையிடுவார். Oh, he will make you to see. அவர் நீ பார்க்கும்படியாய் உனக்கு உதவி Your செய்வார். eyes that are blind will be made to see. குருடாக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய கண்கள் பார்வை அடையும். What is the first thing he will give you tonight? இன்றைக்கு அவர் உனக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? The forgiveness of sins. பாவ மன்னிப்பு. Oh, he will forgive your sin as you call upon him to forgive you. உன்னை மன்னிக்கும்படியாக நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உன்னுடைய பாவங்களை உனக்கு மன்னிப்பார். Oh, God created man without any sin. மனிதனை தேவன் பாவமில்லாமலே சிருஷ்டித்தார். But he did not obey the commandments of God. ஆனால் அவனோ தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. He listened to the voice of Satan. அவன் சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். Oh, and he sinned against God. அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான். Tonight, if you believe this gospel, இன்றைக்கு இரவு நீ இந்த சுவிசேஷத்தை விசுவாசிப்பாயானால், yes, Jesus died so that you may not have to taste the second death, which is the lake of fire. அக்கினி கடலாகிய இரண்டாம் மரணத்தை நீ சந்திக்க கூடாது என்பதற்காக உன் நிமித்தம் இயேசு மரித்தார். God so loved the world that he gave his only begotten son. தேவன் இந்த உலகத்தை இவ்வளவாய் நேசித்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். He took your sins on the cross. அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து கொண்டார். He suffered and was punished for your sins and tasted death for you. அவர் பாடுபட்டு உன்னுடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டு உனக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். If you will believe that, நீ அதை விசுவாசிப்பாயானால், oh, through Jesus who died and rose again, உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூலமாக if you will come to him today, நீங்கள் அவர் இன்றைக்கு கடந்து வருவீர்கள் if என்றால், you will repent and confess your sins to him, நீங்கள் மனம் திரும்பி உங்களுடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்தால், he suffered for you. அவர் உங்களுக்காக பாடுபட்டார். He tasted death for you. அவர் உங்களுக்காக மரணத்தை ருசி So பார்த்தார். that you may not be cast into the lake of fire. நீ அக்கினி கடலில் பங்கடையாமல் இருக்கும்படியாக, So that you may not taste the second death. நீ இரண்டாம் மரணத்தை ருசி பாராமல் இருக்கும்படியாக, Ask him to forgive you today. அவர் இன்றைக்கு உன்னை மன்னிக்க The ஆயத்தமாக blood இருக்கிறார். of Jesus will cleanse your sins and forgive your sins. இயேசுவின் இரத்தம் உன்னுடைய பாவங்களை கழுவி உன்னுடைய பாவங்களை மன்னிக்கும். Today you will receive the gift of eternal life. இன்றைக்கு நீ நித்திய ஜீவனாகிய ஈவை பெறுவாய். He will deliver you from the death that is through sin. இன்றைக்கு பாவத்தினால் உண்டாகிய இருளில் இருந்து அவர் உங்களை He விடுதலையாக்குவார். will forgive your sin. அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். He will give you the gift of eternal அவர் life. உங்களுக்கு நித்திய ஜீவனாகிய ஈவை கொடுப்பார். Oh, call upon Jesus இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். to forgive you, உங்களை மன்னிக்கும்படியாக, to deliver you from sin and death. பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் உங்களை விடுவிக்கும்படியாக. Hallelujah. Lord, have mercy. Oh, we call upon your name. There is forgiveness of sins through you, through your blood. Oh Lord, forgive. Oh Lord, cleanse. Oh Lord, deliver. Oh, deliver. Oh, Ribaka Tuna Baka Sinabaka Tuna. Tonight to God, deliver. Oh, Rabaka Tuna, Tuna, Tuna. From every bondage of sin. In the name of Jesus, the Tuna Bakasia. ரத்தத்தாலே விடுதலை, ரத்தத்தாலே விடுதலை, ரத்தத்தாலே
ரத்தத்தாலே விடுதலை 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 ரத்தத்தாலே The Lord Jesus is opening our eyes கர்த்தராகிய இயேசு நம்முடைய கண்களை திறக்கிறார். to turn us from the power of from darkness to light. நம்மை அந்தகாரத்தினின்று ஒளிக்கு கொண்டு வரும்படியாக. Yes, his light he reveals his love to us. ஆம், அவருடைய அன்பாகிய வெளிச்சத்தை அவர் நமக்கு காண்பிக்கிறார். Oh, the Lord wants to deliver us from all the darkness of us evil characteristics. நம்முடைய எல்லா பொல்லாத சுபாவங்களின் இருளிலிருந்து அவர் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். From all our anger and hatred. நம்முடைய எல்லா கோபத்திலிருந்தும் நம்முடைய எல்லா பகைமையிலிருந்தும். Oh, from all our from all our evil characteristics. நம்முடைய எல்லா பாவம் நிறைந்த பொல்லாத சுபாவங்களிலிருந்தும். Oh, he wants to bring us into the way of holiness. நம்மை பரிசுத்த பாதைக்குள்ளே அவர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். For that we must delight to do the will of God. அதற்காக நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்ப வேண்டும். And then he will fill us with his love. அப்பொழுது அவர் தம்முடைய அன்பினால் நம்மை நிறைப்பார். He will lead us in the way of holiness. அவர் நம்மை பரிசுத்த பாதையிலே நடத்துவார். Oh, he will deliver us from our evil characteristics. நம்முடைய பொல்லாத சுபாவங்களிலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்குவார். The love of God will be rooted in the love of God. தேவனுடைய அன்பிலே நாம் வேரூன்றுவோமாக. Oh, nothing can separate us from the love of Christ. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த வல்லமையாலும் நம்மை பிரிக்க முடியாது. Do you want this love tonight? இன்றைக்கு இரவு இந்த அன்பு உங்களுக்கு தேவைப்படுகிறதா? He's giving you light tonight. இன்றைக்கு இரவு அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். Iniquity shall abound, but your love will not wax cold. அக்கிரமங்கள் பெருகும், ஆனால் உன்னுடைய அன்போ தணிந்து போகாது. Because you are rooted in the love of God in Christ. ஏனென்றால் நீ கிறிஸ்துவுக்குள் தேவ அன்பில் வேரூன்றி இருக்கிறாய். Oh, acknowledge your state today. இன்றைக்கு உங்களுடைய நிலவரத்தை உள்ளபடி ஒத்துக்கொள்ளுங்கள். Oh, come to the way of holiness. பரிசுத்த பாதைக்குள் கடந்து வாருங்கள். Surrender to do the will of God. தேவ சித்தம் செய்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். Love Jesus and delight to do the will of God. இயேசுவை நேசித்து அவருக்கு சித்தமானதை செய்வதில் Oh, பிரியப்படுங்கள். today he is changing you. இன்றைக்கு அவர் உங்களை மாற்றுகிறார். He is filling you with his love. தம்முடைய அன்பினால் அவர் உங்களை நிறைக்கிறார். As he enlightens you to his character. தம்முடைய சுபாவங்களினால் அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை Oh, கட்டளையிடும்போது he is filling you and changing you right now. இப்பொழுதே அவர் உங்களை நிரப்புகிறார். இப்பொழுதே உங்களை மாற்றுகிறார். He is making you altogether lovely. முற்றிலும் அழகுள்ளவர்களாய் உங்களை அவர் மாற்றுகிறார். Full of his love. அவருடைய அன்பினால் நிரப்பப்படுங்கள். Full of his humility. அவருடைய தாழ்மையினால் நிரம்பினவர்களாக. Full of his patience. அவருடைய பொறுமையினால் நிரம்பினவர்களாக. Full of his kindness. அவருடைய தயவினால் நிரம்பினவர்களாக. Oh, he will give you the victory over all anger and hatred. எல்லா கோபம் மற்றும் பகையிலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். Oh, receive that love. அந்த அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள். Confess the darkness of your evil character today. உங்களுடைய பொல்லாத சுபாவமாகிய அந்த இருளை இன்றைக்கே அறிக்கை செய்யுங்கள். Come out from doing your own will. உங்களுடைய சொந்த சித்தம் செய்வதிலிருந்து வெளியே வாருங்கள். Surrender to do his will. அவருடைய சித்தம் செய்யும்படியாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். Hallelujah, Lord.
us to that way of holiness, to do your will, of Father. Oh, labakantuna. Oh, cleanse us. Oh, with the precious blood. Labakantuna. Oh, we love you. Oh, Lord. Oh, we delight to do thy will, of Father. Fill with thy love. Oh, Rabakantuna. ஊத்திடுவே தேவான்பினையை சுத்தருள்ளம் உயிர்த்திடவே. ஊத்திடுவே தேவான்பினையை சுத்தருள்ளம் உயிர்த்திடவே. எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா, எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா. ஊத்திடுவே தேவான்பினையை சுத்தருள்ளம் உயிர்த்திடவே. ஊத்திடுவே தேவான்பினையை சுத்தருள்ளம் உயிர்த்திடவே. எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா, எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா. ஊத்திடுவே தேவான்பினையை சுத்தருள்ளம் உயிர்த்திடவே. ஊத்திடுவே தேவான்பினையை சுத்தருள்ளம் உயிர்த்திடவே. எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா, எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா. ஊத்திடுவே தேவான்பினையை சுத்தருள்ளம் உயிர்த்திடவே. ஊத்திடுவே தேவான்பினையை சுத்தருள்ளம் உயிர்த்திடவே. எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா, எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா. எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா, எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா. எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா, எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தா. Tonight, the Lord who has brought us to see Jesus as the door, He is also turning us from the power of Satan unto God. இன்றைக்கு நாம் இயேசுவை ஒரு வாசலாக பார்க்கும்படியாக நம்மை கொண்டு வந்தவர் இப்பொழுது சாத்தானுடைய அதிகாரத்தினின்று தம்பக்கமாக அவர் நம்மை திருப்பிக் கொண்டிருக்கிறார். He has opened our eyes to see that Jesus who died on the cross, yes, Satan afflicted him, he bruised his heel. இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தபோது இதோ சாத்தான் அவரை உபத்திரவப்படுத்தினான், அவருடைய குதிங்காலை அவன் நசுக்கினான். But he arose, he died, he overcame, he did not sin. ஆனால் அவரோ மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் ஜெயித்தார், அவர் பாவம் செய்யவில்லை. When he arose from the dead, அவர் மரணத்திலிருந்து எழுந்தபோது God the Father raised him up by the mighty power of God. தேவனுடைய மகத்துவமான வல்லமையினால் பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். God gave him all power and authority in heaven and on earth. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் இயேசுவுக்கு கொடுத்தார். And he rose from the dead. Jesus crushed Satan under his feet. இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தபோது அவர் சாத்தானை தன்னுடைய கால்களின் கீழ் நசுக்கினார். Oh, at the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் all the things in heaven, all the things in heaven, வானத்தில் உள்ளவைகள் எல்லாம், all the things on earth, பூமியில் உள்ளவைகள் எல்லாம், all the demons under the earth, பூமிக்கு கீழ் இருக்கிற எல்லா பிசாசுகளும் கூட every knee shall bow down, எல்லா முழங்கால்களும் முடங்கும். every tongue will confess Jesus is Lord. இயேசுவே தேவன் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும். Tonight he is touching you and healing you. இன்றைக்கு அவர் உங்களை தொட்டு உங்களை சுகமாக்குகிறார். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் Jesus is the Lord, your healer. இதோ உங்களுடைய சுகமாக்குகிற நேரம். Jesus is healing you. இயேசு உங்களை In the name சுகமாக்குகிறார். of Jesus. இயேசுவின் நாமத்தில் You are being healed of your cancer. உங்களுடைய கேன்சர் வியாதியிலிருந்து You நீங்கள் are being healed of your சுகமாக்கப்படுகிறீர்கள். diabetes. உங்களுடைய சர்க்கரை வியாதியிலிருந்து நீங்கள் சுகமாக்கப்படுகிறீர்கள். He's healing you of your infirmity. உங்களுடைய பலவீனத்திலிருந்து நீங்கள் Oh, விடுதலையாக்கப்படுகிறீர்கள். receive your deliverance in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். Oh, victory is delivering you, giving you power and deliverance tonight. இன்றைக்கு இரவு அவர் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு விடுதலையும் வல்லமையும் கொடுக்கிறார். Oh, in
Jesus' name. இயேசுவின் நாமத்தில் Alabalakatina balakatina. The name of Jesus. Shut up. The name of Jesus. He is giving us an inheritance among all them that are sanctified. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குள்ளே அவர் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார். Through faith, he is giving us that inheritance. விசுவாசத்தினால் அந்த சுதந்திரத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். Yes, very soon Jesus is going to appear. ஆம், சீக்கிரத்தில் இயேசு வெளிப்படுவார். Oh, and when he appears, அவர் வெளிப்படும்போது, oh, as we seek to be his own, நாம் அவருடையவர்களாக இருக்க நாம் பிரயாசப்படுகிற வேளையில் தானே there is a price. There is a price அதற்கு ஒரு விலைக்கிரயம் உண்டு. to inherit all that's in Christ, to make Jesus your own. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் சுதந்தரித்து கிறிஸ்துவை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்க வேண்டுமானால் You must be willing to allow God to do the work of sanctification in you. உங்களுக்குள் தேவன் பரிசுத்தமாகுதலின் வேலையை செய்ய நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். Your spirit, soul and body will be sanctified holy. உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக்கப்படும். And he will make you perfect as he is. அவர் பூர்ணராய் இருக்கிறது போல அவர் உங்களை பூர்ணமாக்குவார். We shall be like Jesus. நாம் இயேசுவை போல மாறுவோம். Oh, we are going to inherit all that's in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். Jesus is going to become our own. இயேசு நமக்கு சொந்தமானவராய் மாறுவார். Shall we praise God? அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, 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 hallelujah. For every precious counsel God gave us from his throne above, shall we praise God. நம்முடைய பரம சிங்காசனத்திலிருந்து தேவன் நம்மத்திலே வெளிப்படுத்தின எல்லா அருமையான விலையேற பெற்ற ஆலோசனைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, hallelujah, hallelujah. Let us pray. அன்பா நேசிக்கிற நல்ல இயேசுவே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கும் சுவாமி. இந்த வருஷத்தில் எங்கள் தாவே ஆசீர்வதிக்கூடாத கன்வென்ஷன்களுக்கு ஆயத்தப்படி தந்து ஆண்டவரே, இந்த முதல் நாள் கூட்டத்திற்கு தாவே தேவ சமூகத்தை எங்களுக்கு இன்பமாய் மாற்றினீர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், காரணத்தினால் உன்னை என்னிடமாக எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன கர்த்தர் அந்த வாக்குத்தத்தமே இன்றைக்கு எங்களை மத்தியில் கிரியை செய்து கொண்டபடியால் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சுவிசேஷத்தின் மூலமாய் பாவத்திலும் சாபத்திலும் மனபயத்திலும் தாவே வியாதியிலும் ஜலத்தை விடுதலையாக்க முடியாய் நீங்கள் மற்ற உலாவிக் கொண்டது முடியால் நன்றியோடு சோத்திரிக்கும் சுவாமி. ஆண்டவரே, எங்களை மேல் காயப்பட்டபடியால் சோத்திரம், அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டபடியால் சோத்திரங்க தாவே சிலுவையில் செஞ்ச ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி மாம்ச சரீரத்தினாலே மரணத்தினாலே எங்களை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறபடியால் நன்றியோடு சோத்திரிக்கும் சுவாமி. ஆண்டவரே, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவை ஆண்டவரே சிலுவையிலே நீ அழைத்தீரே, அதற்காய் நன்றியோடு சோத்திரிக்கும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பின்பற்றி ஜீவொளி அடைந்து கொள்ளும்படியாய் உதவி செய்ததற்காய் சோத்திரம். சாத்தானின் கட்டுகளில் விடுதலையாக்கி இருக்கபடியால் சோத்திரங்க தாவே. ஆண்டவரே, எங்களை ரட்சித்து மேலான ஆவிக்கானவர்களை தந்த கர்த்தர் ஆண்டவரே, பாவத்தில் ஜீவிக்கிற மனுஷரை இன்னைக்கு சுவிசேஷம் கண்டுதான் ஒவ்வொருத்தரையும் ரட்சித்துக்க தாவே மேலானவனுக்கு வழிநடத்தும் சுவாமி. தொடர்ந்து இந்த கூட்டங்களை ஆசிரியக்க வேண்டும். இந்த கன்வென்ஷன் தேசத்தில் புகழ்ச்சியாக்கும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சமண்டாடி கேட்டுக்கொள்வோம் பிதாவே. Amen. Dear Lord Jesus, we thank you, Lord, for blessing this first day of the convention. Lord, O God, indeed you have loved us with an everlasting love. O God, you are the, O God, fountain of all goodness. O Lord, O Father of lights, from you every good and perfect gift proceeds unto us. We thank you, O God, for your great love towards us. Yes, your love has been revealed to us through Jesus Christ our Lord, whom you gave to die for us on the cross. Lord, today we can believe in your great love and sacrifice for us, Lord. On the cross you took our sins. You were punished for our sins. You tasted death for us, so that we who were created by you in your likeness and image, that we, Lord, should not be cast into the lake of fire. Yes, man was created in your likeness and image, but he disobeyed your voice. He doubted your love, and he gave room to the voice of
Satan. Therefore we, the generation of that first man, also are found with that sin, O God, and with sins, O God, and death also, Lord. Thank you for tonight, for forgiving us of our sins and delivering many out of death, O God. Now their names are written in the book of life. Therefore we thank you, Lord. Thank you for helping everyone, Lord, to experience, Lord Jesus, Savior, your light even tonight. Coming out, O God, over the darkness of our evil nature, of our disobedience, and every evil characteristics and hatred. Oh Lord Jesus, oh, and changing us tonight, filling us with your love. As we delight to do your will, you have also filled us with your love through the Holy Spirit and changed us tonight. Thank you for the work of transformation. Thank you for delivering us from the power of Satan and bringing us, God, to experience your power, Lord, tonight. Every knee has bowed down. Every demon of sickness and infirmity has bowed down tonight. And you have given us the healing that we need, O God. Even as we continue to seek you now in prayer, let all those who come forward be able to experience your mighty power, Lord. Thank you for, Lord, giving us this inheritance among them that are sanctified through faith, O God. Thank you for helping us to believe and to, Lord, seek, Lord, for the work of sanctification to be done in us, O Lord, that our spirit, soul, and body may be wholly sanctified and we be made perfect as you are. When you come, Lord Jesus, then we shall be in that inseparable union forevermore with you in the eternal kingdom of God. For that we praise you and thank you. We give our lives into your faithful hands. In Jesus' name we pray. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each and every one of us until Jesus appears with all his glory. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah.